कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोपि प्रकाशाभिः याविद्यं निहतं तमः वाழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழிகுறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் எங்கள் கதியே இராமானுஷமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீண்டமரையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலைத்தனியே வழிபறிக்க வேணுமென்னே கோலிப்பதிவிருந்த கொத்தவனே வேலை அனைத்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் மாதృஷா கிஞ்சனத்ராண பக்த கங்கணபானயே भगिन्यै यतिराजस्या गोधायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम् शङ्क्यातुं नैव शक्यन्ते गुणाः दोषाश्च शार्ङ्गिणः ஆனந்தியாத் பிரதமோ ராசிஹி அபாவாதேவ பশ্চিமஹா என்பது ஒரு கவி கொண்டாடக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். சங்கியாத்தும் நைவ சக்கியந்தே ஷார்ங்கினஹா என்று ஷார்ங்கத்தை உடைய ஸ்ரீ ராமபிரான், அந்த ராமபிரானுடைய குணங்கள் என்ன, குணாகா தோஷாச்ச என்று குணங்கள் என்ன தோஷங்கள் என்ன, இது இரண்டுக்குமே எண்ணிக்கை கிடையாது. நைவ சக்கியந்தே இதை இரண்டையும் எண்ண முடியாது அப்படின்னு சொன்னான் கவி. ஆச்சரியப்பட்டார்கள் லோகத்திலே. இப்படி போய் சொல்றான் இவன், குணத்தை எண்ண முடியாதுன்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு, தோஷத்தை போய் எண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ராமனிடத்துல அப்படி எண்ணிலடங்காத தோஷமா இருக்கு, ஏன் இப்படி தெரிவிக்கிறான் என்று ஆச்சரியப்பட்டார். பொழுது அவனே அதற்கு அடுத்த 2 வரிகளாலே சமாதானம் தெரிவித்தான். ஆனந்தாத்து பிரதமோ ராசிஹி அபாவாதேவ பশ্চিமஹா. ஆனந்த குணங்கள், அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இருக்கிறது, அது முதலிலே சொன்னா போலே எண்ணி முடிக்கவே முடியாது. எவ்வளவு எண்ணிலானோ வந்து கொண்டே இருக்கும். அந்த குணங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. அப்படின்னா இவ்விடத்துல என்ன அர்த்தம்? இன்ஃபனைட் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு எண்ணினாலும் எண்ண முடியாது, அதனாலே எண்ணிக்கை கிடையாது. அபாவாதேவ பশ্চিமஹா பின்பிருப்பதற்கும் எண்ணிக்கை கிடையாதுன்னு சொல்லணும். அதாவது பின்பு சொன்ன தோஷங்கள் அதுக்கும் எண்ணிக்கை கிடையாதுன்னு சொல்லணும். ஏன் அதுக்கு ஏன் எண்ணிக்கை கிடையாது அப்படின்னா, தோஷங்கள்னே ஒண்ணு கிடையாது, இருந்தால் தானே எண்ண முடியும். தோஷம்னு ஏதாவது ஒரு தோஷம் இருக்கு, 2 தோஷம் இருக்கு அப்படின்னு ஏதாவது இருந்தால் தானே 2 இருக்கு 3 இருக்கு அப்படின்னு எண்ண முடியும். தோஷம்ன்றதே ஒண்ணு கிடையாது இருக்கும்போது எதை எண்றது? இடத்துல தோஷம் எண்ணிக்கை கிடையாதுன்னா ஜீரோன்னு அர்த்தம். ஒண்ணுமே கிடையாது, எண்ணிக்கையே கிடையாது, அதனால எண்ண முடியாது என்று ஆச்சரியமாக கொண்டாடினான். அப்படி அந்த கவி கொண்டாடினத்தை தான் அயோத்தியிலே இருந்த பிரஜைகள் அவர்களும் கொண்டாடினார்கள். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று கொண்டாடினாள் அவர்களை ஆண்டாள். தன்னுடைய திருப்பாவையிலே 21வது பாசுரத்திலே ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பா மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். பெரும் பசுக்களாக இருக்கக்கூடியவர்கள் ராம பக்தி அது மனதிலே இருக்கிறபடியாலே எப்பொழுதும் ராமோ ராமோ ராமயித்தி பிரஜானாம் அபவன்கதாக என்று ராமன் 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 இதையே சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லி போந்தபடியாலே அவர்கள் பெரும் பசுக்களாக பெருமையோடே கூடின பசுக்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மாற்றாதே பாலை சொரிகிறார்கள். இடைவிடாமல் பால்
என்று சொல்லக்கூடிய எம்பெருமானினுடைய கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களை சொரிந்தார்கள். நடுவிலே சில கல்யாண குணங்களை சொல்லுவது, சில தோஷத்தை சொல்லுவது என்று அல்லாமல் கல்யாண குணங்களை மட்டுமே வாரி வருஷித்தார்கள். வள்ளல் பெரும் பசுக்கள், அப்படிப்பட்ட ஔதாரியத்தோடைய கூடின பெரும் பசுக்களா இருந்தா சொல்ல முடியலையேன்னு கணத்தோடைய கூடியிருந்தார்கள். எப்படி ஒரு பெரிய தளி பண்றவர் இருக்கார், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ரொம்ப பழகம் அவருக்கு, யாருக்காவது சாப்பாடு போட்டுட்டே இருக்கணும் அவருக்கு. அப்படிப்பட்டவருக்கு யாருமே சாப்பிடறதுக்கு வரலன்னு வச்சுக்கிறது. அவ்வளோ நிறைய பேர் தளி பண்ணணும்னு ஆசை, அதனால 50 பேருக்கு தளி பண்ணி வச்சிருக்கார். ஆனால் வந்திருக்கிறவா வெறும் 5 பேர் தான் இருக்கா. அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஓ, யாருமே இல்லையே, யாருக்குடா பண்ணி வச்ச சாப்பாடெல்லாம் போடுறது என்று அவருக்கு மிகுந்த வருத்தமா இருக்கும். அதே போலத்தான் இந்த பிரஜைகளுக்கும் இருந்தது. எங்கிருந்து தெரியாது இவர்களுக்கு இருந்ததுன்னா, அதனால தான் தசரதன் கேட்டவாறே இவர்கள் வாரி வருஷிக்க தொடங்கினார்கள். இப்போ தசரதன் வந்து சில குணங்களை சொல்லுங்கோள், நீங்கள் என்னுடைய பையனிடத்திலே என்ன குணத்தை கண்டீர்கள், என் பிள்ளையினிடத்திலே எதனாலே நீங்கள் ஏ கிழவா ஒழிந்து போ என்று தெரிவிக்கிறீர்கள், அவனே அரசாள வேண்டும் ஏன் தெரிவிக்கிறீர்கள் என்று கேட்டார். கேட்டவாறே அவ்வளவு காலம் இதற்காகத்தான், இந்த கேள்விக்காகத்தான் காத்து கொண்டிருந்த அப்போலே வாரி வருஷித்தார்கள் குணங்களை. பகவோன் இருப்ப கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்தித்தே என்று, கல்யாண குணங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது என்று கல்யாண குணங்களாகிற அப்பால் அதை சொரிந்தார்கள். மாற்றாதே என்று ஒரு இடத்திலையும் மாற்றவே இல்லை. என்ன இருக்கிறதோ அதையே சொன்னார்கள். ராமனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அதையே சொன்னார்கள். ஆனால் அதுவே எண்ணியல் அடங்காததாக இருந்தது. பிரகரணம் நம்முடைய பூர்வர்கள் கொண்டாடும்படியாக குணத்தை வாரி வருஷித்தார்கள். கடைசியில சொன்னார், இவ்வளவு குணத்தோட கூடியிருக்கிறபடியாலே நாங்கள் எதை தெரியுமா ஆசைப்படுகிறோம், ராமன் ராஜாவான், நீ ஒழிந்து போனாலும் பரவாயில்ல, ராமன் எங்களுக்கு ராஜாவாக வேண்டும். சாமோஹி மகாபாஹு ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். பிரஜைகள் ஆசைப்பட்டார்கள். சாமோஹி மகாபாஹு, நாங்கள் எதை தெரியுமா ஆசைப்படுகிறோம், தசரத மன்னவனே மகாபாகும், ஆச்சரியமான திருத்தோள்களோட கூடின ராமபிரான் அவன் வர வேண்டும். ரகுவீரம் மகாபலம், ராமன் அவன் கஜத்தின் மேலே ஏறிக்கொள்ள வேண்டும். சத்ருஞ்சயன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பட்டத்து யானை, இந்த பட்டத்து யானையின் மேலே ஏற வேண்டும். கஜேன மகதாயாந்தம் என்ற அந்த யானையின் மேலே ஏறிக்கணும். ஏறிட்டு மகதா யாந்தம், யாந்தம் ஆயாந்தம், யாந்தம் என்றால் செல்லுவது, யானையின் மேலே ஏறிண்டு போனோம். ஆயாந்தம்னா வரணும். இதனாலே யானையிலே ஏறிக்கொண்டு அவன் வரக்கூடிய காலத்திலே அவனுடைய முன்னழக சேவிகள். என்ன அழகு, என்ன அழகு, ராமம் சத்ராவிருதானனம், ஆச்சரியமா வெண்முத்து குடை, அந்த குடையை சாத்தி கொண்டு அவன் வர வேண்டும். இந்த வெண்முத்து குடை இருக்கே, அதுல முன்னாடி இந்த முத்துக்கள்லாம் அப்படி தொங்கணும். தொங்கக்கூடிய முத்துக்களானது ராமனுடைய நெத்தி, அந்த நெத்தியில பாதி வரைக்கும் மறைச்சிடும். நான் நெத்தி பூர்ணமா தெரிந்ததுன்னு சொன்னா கண் திருஷ்டி பட்டுடும். என்ன அழகு, சத்திரகாந்தானனம் ராமம்னு ரொம்ப அழகோடைய கூடினவன். ஆனா பூர்ணமா முகம் தெரிஞ்சா கண் திருஷ்டி பட்டுடுவோம், அதனால பூர்ணமா தெரியக்கூடாது. அந்த தொங்கக்கூடிய முத்துக்களானது பாதி நெத்திய மறைச்சிடணும், பாதி நெத்தி மட்டும் தெரியணும். அப்படிப்பட்ட அழகோட அந்த யானையின் மேலே அமர்ந்து அவன் வர வேண்டும். வரக்கூடிய காலத்தில் அவனுடைய முன்னழகை சேவிக்க வேண்டும். அப்படி போவன் போகக்கூடிய காலத்திலே பின்னழகு சேவிக்கணும். முன்னிலும் பின்னழகிய பெருமாள், முண்டை காட்டிலும் பின்னழகல்லவா. பின்பு அந்த கச்சத்தை சாத்தி கொண்டிருக்கக்கூடிய அழகென்ன, அப்படி தோள்களோடு இருக்கக்கூடிய அழகென்ன, அந்த அழகை சேவிக்கணும். இப்படி சேவித்து அவன் ராஜ்யத்தை அந்த யானையின் மேலே பவனி வரும்படியாக நாங்கள் சேவிக்கும்படியாக நீ செய்ய வேண்டும் பிரார்த்தித்தார்கள் அயோத்தியாவாசி மக்கள். அதற்கேற்பத்தான் இன்றளவும் திருவரங்கம் பெரிய கோயிலே ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் எழுந்தருளக்கூடிய காலத்திலே யானையின் வாகனத்திலே முத்துக்குடையில் எழுந்தருள பொழுது முத்துக்குடை இல்லாமல் கிடையாது. முத்துக்குடையானது தொங்க ஆச்சரியமா எழுந்தருளுகிறார். முன்னிலும் பின்னழகிய பெருமாள், என்ன ஆச்சரியமான முன்னழகு, என்ன அற்புதமான பின்னழகு, அப்படி எழுந்தருளி சேவை சாதிக்கிறான் என்று பார்க்கிறோம். பிரசங்காத்து விண்ணப்பிக்கிறேன். அப்படி பிரார்த்தித்தார்கள் அந்த பிரஜைகள் எல்லாம். ஆனா இந்த குணங்களோட கூடியிருக்கக்கூடியவன் எப்போ எங்களுக்கு ராஜா வருவன், எப்போ அவன் எங்களை ஆழ்வன் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதனாலே நீ காலதாமதம் செய்யாமல் உடனே அவனை ராஜாவாக யுவராஜாவாக அறிவிப்பாயாக என்று பலபடியான குணங்களெல்லாம் பேசினார்கள் பிரஜைகள். அப்படி அவர்கள் பேசின குணங்களெல்லாம் எங்க வந்து தங்கித்து என்றால், ஏத்த கலங்கள் அவை எல்லாவற்றையும் ஏத்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஆழ்வார்கள் என்ன, பூர்வாச்சாரியர்கள் என்ன, எல்லார் மனத்திலே அது வந்து தங்கிது.
தங்கி அதை வாரி வருஷிக்க தொடங்கினார்கள். பலபடியாக அந்த குணங்களை பேசினார்கள். பிரஜைகள் பேசினது ஒரு மடங்குன்னா இவா பேசினது பன்மடங்கு என்று சொல்ல வேண்டும். அப்படி ஆழ்வார்கள் அந்த குணத்தையே பேசி பொழுதை போக்கினார்கள். அதே போலத்தான் ஆச்சாரிய சார்வபௌமர்களும் பல இடங்களிலே ராமாயணத்தை பேசுகிறார்கள். பேசி நாம் எல்லோரும் அந்த குணத்திலே ஈடுபடும்படியாக அப்படி வாரி வருஷிக்கிறார்கள். குணங்களை ஆங்காங்கே சேர்த்து சேர்த்து எந்த திவ்ய பிரபந்தத்தை அதனுடைய அர்த்தத்தை வருஷித்தாலும் ராமாயணம் இல்லாமல் கிடையாது. அப்படி ராமாயணத்தை நடுநடுவிலே சேர்த்து வாரி வருஷிக்கிறார்கள் நமக்கு பூர்வர்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அவர்கள் எதிர் பொங்கி மீதளிக்கும்படியாக பால் சொரியக்கூடிய வள்ளல் பசுக்களான பிரஜைகள் ராமனிடத்திலே பக்தியோடே கூடி அவனுடைய குணத்தை பேசக்கூடிய பசுக்களை ஆற்ற படைத்தான், நிறைய படைத்தான். இரபடியாலே நாட்டிலே அவன் குணத்தை பேசாதவர்கள் யாருமே இல்லை. எல்லாருமே ராமன் குணத்துல ஈடுபட்டு அப்படிப்பட்ட பிரஜைகளை படைத்தவன் தசரத மன்னவன். அந்த தசரத மன்னவனுடைய மகனே, சக்கரவர்த்தி திருமகனே, நீ எழுந்திருக்க வேண்டும். மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் என்று அவனை எழுப்பி அவனுக்கு இருக்கக்கூடிய அசாதாரணமான குணங்களை ஆண்டாள் பேசுகிறார். இவள் மனதிலையும் வந்து தங்கியிருக்குது அல்லவா? அந்த பிரஜைகள் பேசின குணங்கள் எல்லாம் ஆண்டாள் மனதிலையும் வந்து தங்கியிருக்கு. அதனால அதற்கேற்ப ஆண்டாள் சில குணங்களை எடுத்து காட்டுகிறாள். உத்தமுடையாய், நேற்றைய தினமே அனுபவித்தோம், நினைவூட்டுகிறேன். உத்தமுடையாய் அடியார்கள் அவர்களை ஒரு காலத்திலேயும் கைவிட மாட்டேன். எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களை ஒரு காலத்திலேயும் கைவிட மாட்டேன். நத்தியஜேயம் கதஞ்சனா, இது ராமனுடைய வார்த்தை. நத்தியஜேயம், ஒரு காலத்திலேயும் அவனை தஜிக்க மாட்டேன், கைவிட மாட்டேன்றதுல ஊன்றி இருக்கிறான். தனக்கு அந்தரங்கர்களாக இருக்கக்கூடிய அடியார்கள், அப்படிப்பட்ட அடியார்களே சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று தெரிவித்தாலும் அவர்கள் மனதையும் மாற்றி சேர்த்துக் கொள்வேனே தவிர கைவிட மாட்டேன் அப்படின்றதுல உறுதியா இருக்கான். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சுக்ரீவாதிகளா இருந்தாலும் பரவாயில்ல, பிராட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நித்தியசூரிகளா இருந்தாலும் பரவாயில்ல, யார் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னாலும் அவர்கள் மனதை மாற்றி சேர்த்துக் கொள்வேனே தவிர ஒரு காலத்திலேயும் தள்ள மாட்டேன், வந்தவனை கைவிட மாட்டேன் என்பதிலே திருடமாக இருக்கிறான் ராமன். அப்படி சேர்த்து கொண்ட அடியார்கள் அவர்களால இவனை அறிஞ்சிட முடியுமா? இப்படிப்பட்டவன் ராமன் என்று அறிய முடியுமான்னா அறியவே முடியாது. என்ன ஆச்சரியம், பெரியாய் என்று அறப்பெரியவனா இருக்கான். அவளே பார்த்து ஆச்சரியப்படுறான். அற்புதம், என்ன அற்புதம். சுக்ரீவ மகாராஜன் ஆச்சரியப்படுறான். நாம் சேர்த்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னோமே, நம்மளதையே மாற்றி சேர்த்துக் கொண்டானே, இவனுடைய சுபாவம் தான் என்ன என்று அவன் ஆச்சரியப்படுறான். சேர்த்து கொண்ட விபீஷணன் அவன் ஆச்சரியப்படுறான். பா, ராமன் நமக்கு எவ்வளவு காரியம் பண்றான், மேல் விழுந்து நமக்கு இப்படி காரியம் செய்கிறானே, நாம் ஒரு ராட்சசன், நம்மை போய் இப்படி கவனிக்கிறானே என்று அவன் ஆச்சரியப்படுறான். இப்படி அவர்களும் அறிய முடியாதபடியாக பெரியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் உலகினில் தோற்றமாய் நின்றார் என்று இது உலகிலே பிரசித்தி அடையும்படியாக நின்றான். சத்ருக்களும் இதை அறியும்படியாக, சத்ருக்கள் கூட இதை பேசும்படியாக நாட்டில் எல்லாரும் விபீஷணனை சேர்த்து கொண்ட பிரகாரம் என்ன என்ன என்று கொண்டாடும்படியா இருக்கிறான். எல்லாரும் கொண்டாடுறா அல்லவா? ராமோ விக்கிரகமான் தர்மஹா என்று ராமன் ஆந்திரசம்சம்னு சொல்லக்கூடிய தர்மமே வடிவெடுத்தவனாக இருக்கிறான். கிருபையே வடிவெடுத்தவன். எல்லாரும் கொண்டாடும்படியாக நின்ற சுடர் என்று அது சுடர் விட்டு பிரகாசிக்கிறது. விபீஷணனை சேர்த்து கொண்டான் என்று இன்றளவும் எல்லோரும் கொண்டாடும்படியாக பல பல வியாக்கியாதாக்கள் அதை எடுத்து அர்த்தங்களை வாரி வருஷிக்கும்படியாக அது தோற்ற இன்றளவும் திருவரங்கம் பெரிய கோயிலே அது இரண்டாத்தின் நடுவிலே சுடர் விட்டு பிரகாசிக்கும் வகையிலே விபீஷணனை நோக்கி படுத்துக் கொண்டிருக்கிறான். திசை நோக்கி சயனித்திருக்கிறான் சொன்னான். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அடியார்கள் இடத்துல என்ன பிரீத்தினா, இவனுக்கு அடியார் இடத்துல இருக்கக்கூடிய பிரீதி இருக்கிறது, அது இன்றளவும் சுடர் விட்டு பிரகாசிக்கிறது. கொண்டாடுகிறாள். இப்படிப்பட்ட சுடரே துயிலாய், நீ எழுந்திருக்க வேண்டும். மாத்தார் உனக்கு வலி தொலைந்துன் வாசக்கன் மாத்தாது வந்தும் நடிபணியுமா போலே. மாத்தார் என்று சத்ருக்கள், அந்த சத்ருக்கள் எல்லோரும் உன் காலிலே வலி தொலைந்து தங்கள் பலமெல்லாம் தொலைந்து வந்து விழுமா போலே நாங்களும் போத்தியாம் வந்தோம், குணத்துக்கு தோற்று வந்தோம்னு சொன்னார். இதுதான் ஒரு விசாரம் ஏற்பட்டது. சத்ருக்களை போல வந்தோம்னு சொல்றாளே ஆண்டாள் சத்ருவா, ஏன் இப்படி சொல்றா? சத்ரு கோட்டிலேருந்து தான் வந்திருக்க ஆண்டாள் என்றால் நாம் எல்லாரும் சத்ருக்கள் தான். ஏன் அப்படின்னா எம்பெருமான் சுத்தி சுத்தி வந்த காலத்திலேயும் முன்பு வந்து முகம் காட்டின காலத்திலேயும் அவனை பார்க்காதே தள்ளினோம். இவ்வளவு காலம் எம்பெருமானை எப்படியாவது நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எம்பெருமான் மறுபடியும் வந்து அவதரிக்கிறான், வேதத்தை கொடுக்கிறான், தன்னை பத்தி அறிவிக்கிறான். என்ன பண்ணாலும் அவன் காலிலே நான் விடமாட்டேன்.
அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு அவனை வணங்காமல் திரிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி சத்ருக்கள் அசுர ராட்சசர்கள் முன்பு தான் நேர போய் நிக்கிறான் பெருமான். நித்தியசூரிகளுக்கு காட்டக்கூடிய திருமேனி, அப்படிப்பட்ட திருமேனியை காட்டிக் கொண்டு அசுர ராட்சசர்கள் அவர்கள் கண்முன்னே நிற்கிறார். நின்னான அவ என்ன பண்றா? அந்த அழகுக்கு மயங்கி காலில் வந்து விழாமல் அடி, அம்பையிடு, குத்து, கொல்லு என்று தெரிவிக்கிறார்கள் சத்ருக்கள். அதே போலத்தான் நாம் அந்த சத்ரு கோஷ்டியிலேயே இருந்திருக்கிறோம். அவன கோஷ்டி என்ன, கிரண்ய கோஷ்டி என்ன, இவர்கள் கோஷ்டியிலெல்லாம் இருந்திருக்கோம். இருந்திருந்து எம்பெருமான் நம் முன்னே வந்து வந்து நின்னாலும் அவன் காலிலே விழமாட்டேன் என்று ஒதுக்கி சென்றிருக்கிறோம். அது எங்க தெரியறதுன்னா அதனால எல்லாம் இன்னும் பிறந்திருக்கும். இன்னும் பிறந்து கொண்டிருப்பதற்கே காரணம் அதனால்தான் அப்படி அவனை ஒதுக்கி இருக்கோம். இதை ஆழ்வாரே சொல்றார். மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார் அவரே என்ன சொல்றார்? இவ்வளவு காலம் உன் காலில் விழலன்னா மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து மாறி மாறி பிறந்து கொண்டே இருந்தேன். யானே என் தனதே என் இருந்தேன் என்று கீழே எல்லாம் யானே என் தனதே என்ற அகங்காரத்தோடு என்னுடைய உடைமை, நான் எம்பெருமான். யாரவன் எம்பெருமான்? ஈஸ்வரோகம், நான் தான் ஈஸ்வரன், நான் தான் எனக்கு ராஜா என்று ராவணனைப் போலே தலை நிமிர்த்து சுத்தி கொண்டிருந்தேன் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். அவருக்கு கீழ் ஜென்மத்தை பத்தி தெரியறதுனால சொல்லுகிறார். நமக்கு தெரியாததுனால நாம கீழ் ஜென்மத்திலையும் நாம நல்லவனா தான் இருந்திருக்கணும், அதனாலதான் எம்பெருமான் இப்படி கிருபை பண்ணியிருக்கான் என்ன நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு நாளும் கிடையாது. எப்பொழுதும் கீழ் ஜென்மத்துல எல்லாம் இப்படி இருந்திருக்கிறவனா எம்பெருமானிடத்துல தேசத்தோடே அவனை எதிரம்புகோத்து நின்று இருக்கிறான். இருந்தால் எம்பெருமான் ஏதோ இவன் இத்தை சொன்னான், ஊரை சொன்னாய், பேரை சொன்னாய்னு இப்படி ஏதோ ஒரு சுக்கிரதத்தை பார்த்து தன்னுடைய நிர்ஹேதுக்க கிருபையாலே, காரணமற்ற கிருபையாலே நமக்கு அருள் புரிந்து இப்படி ஆக்கியிருக்கிறானே அன்றி இல்லையேல் அவனிடத்திலே பக்தி ஏற்பதற்கு வழியே கிடையாது. எந்த புண்ணியத்தையும் பக்தி ஏற்படறதுக்கு வழியாக சொல்ல முடியாது. கீழ் ஜென்மத்துல இந்த புண்ணியம் பண்ண அதனால இப்படி ஏற்பட்டிருக்கும். இப்படி உபன்யாசம் கேட்கிறேன். இது காரணம் கீழ் ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். சில பேர்லாம் சொல்லுவது கீழ் ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும் அதனால இப்படி கேட்க முடியாது, அல்லது கீழ் ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும் அதனால பெருமாள் சேவை கிடைக்கிறது என்றெல்லாம் சொல்றாளே. இடத்துலலாம் என்னன்னா இவா செய்த புண்ணியம்ன்றது உண்ணாண்டா, உண்மை கிடையாது. எந்த புண்ணியமும் இதற்கு சமமாக ஆகவே ஆகாது. புண்ணிய சப்த வாச்சனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானே புண்ணியம்னு பேரிட்டு சுகிருதம், இவன் ஒரு நன்மையை செய்தான் அவனே ஒரு பேரை இட்டு இவனை இதை போலே தன்னுடைய நிருகேதுக்க கட்டாட்சத்தினாலே மாற்றி இருக்கிறார். நாம் என்னத்தான் பொய்யே கைமை சொன்னால் எம்பெருமான் மெய்யான பேற்றை உபகரித்து தன் வழியிலே வரும்படியாக செய்கிறான். அது எம்பெருமானினுடைய கிருபை. அந்த கிருபையாலே கீழே என்னதான் சத்ருக்களை போல இருந்தாலும் அந்த சத்ருக்கள் எல்லாம் எப்படி உன்னுடைய அம்புக்கு பானத்துக்கு தோற்று காலில் வந்து விழுவானோ அதை போலே நாமும் இப்பொழுது எம்பெருமான் தன்னுடைய குணங்களை காட்ட அந்த குணத்துக்கு தோற்று வந்து காலிலே விழுந்தோம் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். போத்தியாம் வந்தோ என்ற குணத்துக்கு தோற்றம். என்ன குணம்? அந்த குணமானது பிடரி பிடித்து தள்ள காலிலே வந்து விழுந்தோம்னு தெரிவிக்கிறார். இதை போல கூட சத்ருக்கள் யாராவது காலில் விழுந்தது உண்டா? ஆண்டாள் என்னவோ மாத்தார் இவர்கள் வலி தொலைந்து வந்து உன் காலிலே விழுந்து போற்றுவர்கள், அதை போலே நாங்கள் போற்றினோம்னு சொல்றாளே. இதை போல சத்ருக்கள் ராமன் காலிலே விழுந்தார்கள்னு எங்கேயாவது இருக்கா என்றால் ராமாயணத்திலே விஸ்தரமாக இதை போல ராட்சர்கள் இருந்தார். ராவணனை முடித்த பிற்பாடு அவன் காலிலே வந்து விழுந்தாள், அல்லது யுத்த சமனந்தரத்திலே அவன் காலிலே வந்து விழுந்தார்கள் என்பதற்கோ விசேஷமாக விடத்திலே ஒன்றும் காண கிடைக்கவில்லை. ஆனால் திருமங்கை ஆழ்வார் அவர் ஆச்சரியமா பாசுரம் பாடுகிறார். நம்முடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே 2 திருமொழிகள் பாடுகிறார். 2ஆம் திருமொழி என்ன, 3ஆம் திருமொழி என்ன? இந்த 2 திருமொழியிலேயும் ராட்சசர்கள் எம்பெருமானுடைய வீரத்துக்கு தோற்று மாற்றார் என்று சத்ருக்களாக இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானுடைய வீரத்துக்கு தோற்று தங்களுடைய வலியெல்லாம் தொலைந்து இவ்வளவு காலம் ராவண கோஷ்டியிலே இருந்தவர்கள் எம்பெருமானை ஒரு காலத்திலேயும் சேவிக்க மாட்டேன் கனமேயம்னு ராவணனைப் போலவே இருந்தவர்கள் அவனுடைய அடியார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் அந்த வலி தொலைந்து எம்பெருமான் காலிலே வந்து விழுந்து அவனுடைய அடிபணந்து போற்றினார்கள் என்று கொண்டாடுகிறார். எப்படி கொண்டாடுகிறார்னா அந்த ராட்சசர்கள் வாயாலேயே பேசுறார் திருமங்கையாழ்வார். ராட்சசர்களாக தம்மை அனுகரித்துக் கொள்கிறார். ராட்சசர்களுடைய பாவனை அது திருமங்கையாழ்வாருக்கு வந்து சேரும். தம்மை ராட்சசனாக பாவித்துக் கொண்டு பாசுரம் பாடுகிறார். இப்படி கூட பாசுரம் பாடுவதுண்டா? ராட்சசனை போலவே போய் பாவிச்சுக்கலாம் ஆழ்வார், ஏன் இப்படி பாவித்துக் கொள்கிறார் என்றார். எப்படி ஆழ்வார் முதலியவர்கள், சுவாமி நம்மாழ்வார் அவர் பராங்குஷ நாயகி, அவனுடைய தன்மையை பெண்ணினுடைய தன்மையை பாவித்துக் கொண்டு எம்பெருமானை பற்றி பாடுகிறாரோ அதே போல பெரியாழ்வார்
அவர் யசோதா பாவனை அடைந்து எம்பெருமானை பாடுகிறாரோ அதை போல திருமங்கையாழ்வாரோ ராட்சசனாக தம்மை பாவித்துக் கொண்டு எம்பெருமானை பாடுகிறார். அவன் ராட்சசனா பாவிக்கிறது போய் சேருமா? தோ எந்த வியக்தி யசோதை பிராட்டி கண்ணனை பெற்றெடுத்தவள் என்றால் அவளை பாவித்தா பரவாயில்ல, மற்ற பேரை ஏதோ பாவித்தா பரவாயில்ல, தம்மை போய் ராட்சசனா பாவிக்கலாம், இது தகுமா என்றால் தகும்னு காட்டினார்கள் நம்முடைய பூர்வர்கள். ஏன்னா ராட்சசனும் எம்பெருமானிடத்துல பக்தியோட அல்லவா கூடியிருந்தார். விபீஷண ஆழ்வான்னு பார்க்கிறோம். விபீஷணன் வந்தான், உண்மையிலே அவன் ராட்சசனா? ஏன்னா எம்பெருமான அபிப்பிராயத்தால அவன் ராட்சசனே இல்லைன்னு சொல்ல வந்து நின்றான். தன்னுடைய கோஷ்டியில சமுத்திரக்கரையில வந்து நின்றான். வந்து நின்ற விபீஷணன் அவனை பார்த்து கேட்கிறான் ராமன், விபீஷணனே நீ சொல்லுவாயாக, ராட்சசானாம் பலாபலம், ராட்சசர்களுடைய பலம் என்ன, அவருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட், ஸ்ட்ரென்த் பாயிண்ட், வீக் பாயிண்ட் என்று தெரிவிக்கிறார்களே, அவர்களுடைய பலம் என்ன அபலம் என்ன, ராட்சசர்களுடைய பல அபலத்தை எல்லாம் நீ சொல் அப்படின்னு ராமன் கேட்கிறான். இவனே ராட்சசன் தானே. ராட்சசனை பார்த்து அவன் என்ன கேட்கணும், உங்கள் ஜாதியினுடைய பலம் என்ன அபலம் என்ன அதையெல்லாம் சொல்லு கேட்கணும். அதை விட்டு ராமன் என்ன கேட்டான்னா, ராட்சச ஜாதியினுடைய பலம் என்ன அபலம் என்ன அதையெல்லாம் சொல் அப்படின்னு கேட்கிறான். அப்ப விபீஷணன் ராட்சசன் இல்லையா அப்படின்னா, பெருமாள் அபிப்பிராயத்தோரே இவர் இஸ்வாக்கு குலஸ்தரானார். குருவர்கள் சொல்லிட்டார், பெருமாள் ராமனுடைய அபிப்பிராயத்தாலே விபீஷணன் ராட்சசனே கிடையாது, விபீஷணன் இக்ஷ்வாக்கு குலத்தை சேர்ந்தவன். பெருமாள் என்ன நினைக்கிறான்னா, இவன் தன்னுடைய தம்பி விபீஷணன் ராமனுடைய தம்பி இக்ஷ்வாக்கு குலத்திலே பிறந்தவன், அதனால இவன் ராட்சசன் இல்லை அப்படின்னு பெருமான் நினைச்சுட்டான். கிடைத்தபடியாலே ராட்சசர்களுடைய பலாபலத்தை சொல்லுன்னு தெரிவித்தான். அப்படி இவன் ராட்சசனே இல்லை என்று சொல்லும்படியாக நல்லறக்கண்ணு கொண்டாடும்படியா எம்பெருமான் காலில விழுந்தான். அப்படி காலில விழுந்தான்னு சொன்னா அவனை அனுகரிக்க தட்டேன். ராட்சச பாவனை போயிடுத்து, எம்பெருமானிடத்திலே பக்தியோட கூடியிருக்கிறான்னு சொன்னா அவர்களை பாவிக்கலாமே, அதனாலே அவர்கள் பாவனையிலே பேசுகிறாரோ திருமங்கையாழ்வார் என்றால் இல்லை. ஏன் அப்படின்னா, திருமங்கையாழ்வார் விபீஷணனை பாவித்தாரா, விபீஷணனுடைய பாவனையிலே பேசினாரான்னா விபீஷணனுடைய பாவனையிலே பேசவில்லை. ராவண கோஷ்டியிலே இருந்த சில ராட்சசர்கள் அவர்கள் பாவனையில பேசுறார். ராவண கோஷ்டியில இருந்த ராட்சசர்கள் பாவனையில பேசுறாருன்னா அவர்களுக்கு விபீஷணனை போல பக்தி இருந்ததா என்றால் கிடையாது. விபீஷணனை போல, விபீஷணன் பின்னாடி வந்த 4 ராட்சசா கிடையாது, விபீஷணனை போல பக்தி கிடையாது, எம்பெருமானே நமக்கு நாதன் என்கிற எண்ணமும் கிடையாது. இருப்பினும் கடைசியில எப்பொழுது ராமன் ராவணனை அழிப்பான்னு தெரிந்ததோ எல்லா லங்கையும் பொடி பொடியா ஆக்கினானோ அப்படி வீரவாகை சூடி நிற்கிறானே, அப்படிப்பட்ட ராமனை பார்த்து, ராமனே எங்களை காப்பாத்து, எங்களுடைய உயிரை பிச்சை போட்டுடு, ராவணன் அவன் தகாத காரியத்தை செய்தான், தவறான காரியத்தை செய்தான், அவன் மாண்டு போகட்டும், நீர் ஜெயித்தீர், மக்குத்தான் வெற்றி, நீர்தான் வெற்றி வாகை சூடி நிற்கிறீர், உங்களுடைய ஜெகத்தை லோகமெல்லாம் புகழப் போகிறது, அப்படிப்பட்ட நீர் உங்களுடைய ஜெகத்தை நாங்கள் பேசுகிறோம், எங்களுடைய தோல்வியெல்லாம் நாங்கள் பாடுகிறோம், அதனால எங்களுடைய உயிரை விட்டுவிடும் என்று அவனிடத்திலே அடிபணிந்து உயிரை பிரார்த்திக்க கூடிய ராட்சசர்களாக தம்மை பாவித்து பேசுகிறார். ஏன் இவர்களை போய் பாவிக்கிறார் என்றால், திருமங்கையாழ்வாருக்கு இந்த விசாரம் எல்லாம் கிடையாது. இந்த ராட்சசன் இவன் விபீஷணன், நாளை இவன் ரொம்ப நல்லவன், எம்பெருமானுடைய குணத்திலே ஈடுபட்டவன், இவனை நாம் பாவிக்கலாம், மற்ற ராட்சசர்களை பாவிக்க கூடாது என்கிற விபாகம் எல்லாம் கிடையாது. திருமங்கையாழ்வார் எதை பார்த்தார்னா, இவர்கள் எம்பெருமானுடைய விஜயத்தை பாடுகிறார்கள், அதுவே காரணமாக இவர்களை பாவிக்க. திருமங்கையாழ்வாருக்கு என்ன ஆசைன்னா, ராமனுடைய விஜயம் இருக்கிறது வெற்றி, அந்த வெற்றியை பாடணும்னு ஆசை. அதனாலே வெற்றியை பாடுவதே காரணமாக இந்த ராட்சசர்களை தம்ம பாவிச்சுட்டார். அவர்கள் வெற்றியை பாடுகிறார்கள் அல்லவா, அதனால இந்த ராட்சசர்கள் பாவனை அடைந்தார். பாவனை அடைந்து அவர்கள் பாடுகிறா போலே எம்பெருமானுடைய வெற்றி, ராமனுடைய விஜயஸ்ரீ இருக்கிறது, ராவணனை முடித்து நின்றானே யுத்தகலத்திலே லங்கா நகரத்திலே, அந்த வெற்றியை பாடுகிறார், தம்முடைய தோல்வியை பாடுகிறார். அந்த வீரத்துக்கு தோற்ற தோல்வி, வலிதுணைந்து உன் வாசக்கண்ணு சத்ருக்கள் வீரத்துக்கு தோற்ற அந்த தோல்வி இருக்கிறதே, அந்த தோல்வியை பாடுகிறார் திருமங்கையாழ்வார். இவரும் வீரரானபடியார், இவரும் வீரராக இருக்கக்கூடியவர், அதனால இவர் ராமனுடைய வீரத்துக்கு தோற்ற பெரிய சத்திரியரா இருந்தவர், ராஜாவா இருந்தவர், அபாரமாக யுத்தம் செய்யக்கூடிய சாமர்த்தியத்தோட கூடியவர், இவரே பலபடியாக தம்மை பேசிக்கொள்கிறார். வாழ்வீசும் பரகாலன் கலிகன்னி சொன்னார் என்று வாட்கலிகன் என்று வாட்கலியன், வாளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், வேலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், ஆச்சரியமா யுத்தங்கள் செய்யக்கூடியவர், எதிரிகள் எல்லோரும் மண்ணுண்ணும்படியாக யுத்தம் செய்யக்கூடியவர், இப்படிப்பட்ட சாமர்த்தியம் உண்டு திருமங்கையாழ்வார். அதனாலே இவர் ராமனுடைய வீரத்துக்கு தோற்று, வீரத்துக்கு தோற்று ராட்சசர்கள் வீரத்துக்கு தோற்று சொல்லும் பாவனையிலே தாம் பாசுரம் பாடுகிறார். அப்படிப்பட்ட அற்புதமான பாசுரம் தான் 10ஆம் பத்திலே 2ஆம் திருமொழி. இரக்கமின்னியங்கோன் செய்த தீமை இம்மையே எமக்கெய்தித்து காணீர்,
பறக்கையாமின் உரைத்தென் இராவணன் பட்டன இனியாவர் குறைக்கோ புறக்கு நாயகர்கள் இளங்கோவே கோலவல் விழி ராமபிரானே அறக்கராடழைப்பாரில்லை நாங்களஞ்சினோம் தடம் பொங்க தம்பொங்கோ. ஆச்சரியமான பாசுரம். பிரசங்காத்து கோட்டியில அவர் எப்படி அந்த வீரத்துக்கு தோற்று ராட்சசர்கள் பாடுகிறார்கள் என்பதை தெரிவித்து மேலே செல்லலாம். இரக்கமின்னி எங்கோன் செய்த தீமை. ராட்சர்கள் பேசுகிறார்கள், இரக்கமின்னி எங்கள் கோன் இருக்கிறானே ராவணன், உனக்கு இரக்கமே இல்லைன்னா இப்படி யாராவது இருப்பாளா? ராமனும் சீதையும் சேர்ந்திருந்தால் அந்த சேர்த்திக்கு மங்களாசாசனம் பண்ணும். வடிவாய் நின்வலமார்பினில் வாழ் என்ன மங்கையும் பல்லாண்டு பல்லாண்டு. ராமனும் சீதையும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தி அழகிருக, அதுக்கு எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணுவார். அப்படி மங்களாசாசனம் பண்ணாமல் இந்த சேர்த்தியை பிரிக்க வேண்டும். பெருமாளையும் சீதையும் பிரிக்க வேண்டும், லோகபிதாவையும் லோக ஜெகன்மாதாவையும் பிரிக்க வேண்டும் போய் யாராவது நினைப்பாளோ? இப்படி இரக்கமில்லாமல் காரியம் பண்ணாலே அவளுக்கு தான் இறங்கல. சரி, தன்னுடைய பாபத்தினாலே தன் குடியில வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படுமே, இது நாம் செய்யக்கூடிய பாபம் அவர்களையும் பாதிக்குமே அப்படின்னாவது நினைத்தானா? அந்த இரக்கமும் இல்லை. எங்களுக்கு வர கஷ்டத்தை பத்தி நினைக்கவே இல்லை எங்கள் தலைவன். நினைக்காம என்ன பண்ணோம்? எங்கோன் செய்த தீமை, தீய செயலை செய்தான். இது தங்கள் வாயாலேயே சொல்லல. எங்கள் தலைவன் செய்த காரியத்தை தங்கள் வாயாலேயே சொல்ல கூசினார்கள். கூசினபடியாலே தீய செயலை செய்தவன் தான். சுரிகுழல் கனிவாய் திருவினை பிடித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன். திருமங்கை ஆழ்வார் இவருக்கு வாய் கூசல் சொல்றதுக்கு எப்படிப்பட்ட கொடுமைனா, விராட்டியை பிரித்த கொடுமை, கொடுமையில் கடுவிசை அரக்கன் அல்லவா? அப்படிப்பட்ட அரக்கன் செய்த தீமை அது இம்மையேயமக்கெய்தித்து காணீர். இந்த பிறவியிலே அதனுடைய பாபம் எங்களுக்கு வந்துடுச்சு. இந்த பாபத்தினுடைய பலத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், இப்பிறவியிலேயே அனுபவிக்கிறோம். கொடிய பாபத்தை பண்ணா அந்த பிறவியினுடைய முடிவுக்குள்ளேயே பலன் அனுபவிச்சுடும். அதை போலே நாங்கள் செய்த பாபத்தின் பலத்தை இப்பிறவியிலேயே இப்பவே அனுபவிக்கிறோம். நாங்கள் செய்யல, எங்கள் தலைவன் செய்தான். அந்த பாபம் எங்களையும் சேர்த்து தாக்குறது. அதனால தான் இப்பொழுது உயிருக்கு போராடி உன் காலிலே விழுந்து கிடக்கிறோம். பறக்கையாமின் உரைத்தென் இராவணன் பட்டனன். விஸ்தரமா பேசி என்னன்னா ராவணன் எப்படி முடிஞ்சு போனான்றத விஸ்தரமா பேசி என்ன? இராவணன் பட்டனன், ராவணன் பட்டு போனான், மாண்டு போனான். இனியாவர் குறைக்கோ, இனி யாருக்கு பேசுவது, என்ன சொல்லுவது? ராவணனுக்கு என்ன எதை உபதேசிப்பது? இது நன்மை இது தீமைன்னு உபதேசிக்க முடியுமா? அவனே மாண்டு போயிட்டான். அதனாலே பெருமானே நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும். குரக்கு நாயகர்கள் இளங்கோவே கோலவல் விழிராம பிரானே. குரக்கு நாயகர்கள், குரங்குகளுக்கு நாத்தர்களாக இருக்கக்கூடிய சுக்ரீவனே, அனுமானே, அங்கதனே, ஜாம்பவானே, தொடக்கமானவர்களே, எல்லோரும் எங்களை ரட்சிக்க வேண்டும். இளங்கோவே, இளங்கோவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன், படிப்பட்ட லக்ஷ்மணனே, கோலவல் விழிராம பிரானே. கோலவல் அழகான வில், கோலம்னு ரொம்ப அழகா இருக்கு. இப்படிப்பட்ட அழகான வல் வில், வலிமையாக இருக்கக்கூடிய வில், இப்படிப்பட்ட வில்லோடே கூடின ராமனே, ராம பிரானே, இப்படிப்பட்ட நீ எங்களை ரட்சிக்க வேண்டும். இவ்விடத்திலே நாங்கள் எல்லோரும் தோல்வியையே பேசுகிறோம். அரக்கராடழைப்பார் இல்லை. அரக்கர்களுக்குள்ளே, ராட்சச கோஷ்டிக்குள்ளே ஆடழைப்பார் இல்லை. ஆடை போலே கத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை. காலத்திலே நஞ்சியருடைய காலக்ஷேப கோஷ்டி. நஞ்சியர் அவர் அர்த்தம் சொல்லி வருகிறார். சுவாமி ராமானுஜர் அவருடைய சிஷ்யர், அந்தரங்க சிஷ்யர் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுடைய பிள்ளை ஸ்ரீ பராசர பட்டர். பராசர பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர். நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை ஆச்சாரியர். நஞ்சியர் பராசர பட்டருடைய சிஷ்யர். இவர் காலக்ஷேபம் சொல்லிட்டு வர, சொல்லிக் கொண்டு வரக்கூடிய காலத்திலே அந்த சபையிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறார் நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை. கேட்டு இருக்கும் போது நஞ்சியர் அர்த்தம் தெரிவித்தார். என்னுடைய ஆச்சாரியன் பராசர பட்டர் அவர் சொன்ன அர்த்தம் ஆடழைப்பார் இல்லைன்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆடை போலே பேசக்கூடியவர்கள் கத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை லங்கையிலே அப்படின்னு ராட்சசர்கள் சொல்றார் சொன்னார். அது என்ன ஆடை போலே கத்துறதுன்னா என்ன அர்த்தம் என்றால், ரசமான ஒரு கதை. ஊர்ல ஒரு ஆடு இருந்தது. ஆடு இப்படி காட்டுல போயிட்டே இருந்துச்சு. காட்டுல போயிட்டே இருந்தா தனியா ஒரு ஆடு மட்டும் போயிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு எதிரில ஒரு பெரிய சிங்கம் வந்துருக்கு. இந்த ஆட்டை கொல்ல வேண்டும் அப்படின்னு சிங்கம் வந்தது. சிங்கத்தை பார்த்த உடனே ஆட்டுக்கு பயம். ஜோ எடாது சிங்கம் வந்துடுத்து, நாம வேற நன்னா வசமா மாட்டின்ட்டோம், எங்கேயாவது மறைந்திருந்தாலும் பரவாயில்ல, சிங்கம் நன்னா எதிரில வந்து பார்த்துடுத்து நம்ம நல்ல கட்டாயம் நம்ம வேட்டையாடிடும் போல இருக்கு, எப்படி இந்த சிங்கத்துக்கிட்டே இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியலையே என்று ஆட்டுக்கு பயம். இல்ல எல்லாம் கொலை நடுங்கிறது. ஆட்டு பயத்தோட பார்த்துட்டே இருந்தது. சிங்கமானது அப்படி உரிமை கொண்டு எதிரில வந்து நின்னது. பார்த்தது இந்த ஆடு. ஆடு ரொம்ப புத்திசாலி.
அதனால என்ன பண்ணிட்டுன்னா தன்னுடைய பயத்தை அப்படி முகத்துல காட்டல். பயத்தோட இருந்தாலும் அப்படி தான் ரொம்ப அப்படி கோபத்தோட இருக்கிறா போல அப்படி தலையை நெஞ்ச நிமித்தி கொண்டு அப்போ அந்த ஆடானது சிங்கத்தை பார்த்து சொன்னது, சிங்கமே சரியான சமயத்துல தான் வந்திருக்க. ஆடு பேசிது, சரியான சமயத்துல தான் வந்திருக்க. இன்னைக்கு இந்த காட்டுல 10 சிங்கத்தை கொல்லணும் அப்படின்னு நான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன். சங்கல்பம் பண்ணிட்டு 10 சிங்கத்தை நான் வேட்டையாடணும். அது என்ன சிங்கம் மட்டும் ஆட்டை வேட்டையாடுறது, எனக்கு பலம் இல்லையா? 10 சிங்கத்தை கொல்லணும் அப்படின்னு நினைச்சு சங்கல்பம் பண்ணிட்டேன். கார்த்தால இந்த ஆரம்பிச்ச 9 சிங்கத்தை கொண்டுட்டேன். வரிசையா வந்தேன், 9 சிங்கம் என் கையில மாட்டிட்டு எல்லாம் செத்து போயிடுச்சு. கடைசியா 10வது சிங்கம் கிடைக்கலையே, சாயங்கால வேலை ஆயிடுத்தேன்னு பார்த்துட்டு இருந்தேன். நீ சரியா என் எதிரில வந்து நின்ன, உன்னை கொண்டு விடுறேன், ஆச்சு என்னுடைய கணக்கும் செய்துடும், 10 சிங்கத்தை கொண்டதை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு சொன்ன உடனே இதை கேட்டது சிங்கம். ஆடு சிங்கத்தையும் கொள்ளல, ஒன்றும் கொள்ளல, ஆட்டால சிங்கத்தை கொள்ள முடியுமா? ஆனா அப்படி சொல்லிட்டு கேட்டது சிங்கம். கேட்டவாறே இப்படி யோசிச்சுது, அடாது இந்த ஆடு என்னவோ சிங்கத்தை கொன்னேன்னு சொல்றது, ஆடு போய் சிங்கத்தை கொல்லுமா? ஆனாலும் இந்த ஆடு என்னவோ 9 சிங்கத்தை கொன்னேன்னு சொல்றதே, ஒருவேளை ஏதாவது விசேஷமான சக்தி இருக்குமோ, ஏதாவது தெய்வ சக்தி இருக்குமோ, அதனால 9 சிங்கத்தை கொண்டு இருக்குமோ, அதனால நாம போனா நம்மையும் கொண்டுடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்தது. உடனே ஆடு, நான் சிங்கமே சாகறதுக்கு தயாரா கேட்டது. பார்த்தது இந்த சிங்கம், சரி எதுக்கு நான் இந்த ஆட்டை அடிச்சுதான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கணுமா? இது இல்லைன்னா வேற ஆடு கிடைக்காதா? வேற ஏதாவது ஆடு கிடைக்க போறது? இது ஏதோ ஏற்கனவே 9 சிங்கத்தை கொண்டேன், 10வது சிங்கம் நாம தான் சொல்றது, எதுக்கு இந்த விஷ பரீட்சை? சரி பேசாம சத்தம் போடாத கிளம்பி ஓடி போயிடும், இந்த ஆட்டு கையில மாட்டிக்க வேண்டாம், இந்த ஆட்டை விட்டுடுவோம், வேற ஆட்டை பிடிச்சுக்கும் அப்படின்னு நினைச்சது. சிங்கம் ஓடியே போயிடுச்சு. அதனால ஆடு பார்த்தது, பாடா இந்த வேலை எத்தையோ சொல்லி தப்பிச்சோம் என்று நினைத்தது. இதுதான் ஆடு அழைப்பது. ஆடு தான் என்னதான் உண்மையிலேயே சிங்கத்துக்கு எதிரே நிற்க முடியாமல் இருந்தாலும் அந்த சிங்கம் பயப்படும் வகையிலே தனக்கு என்னவோ பெரிய தைரியம் இருக்கிறா போல நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படின்லாம் பேசி சிங்கத்தை பயமுறுத்துவது. இதை போலே பேசக்கூடியவர்கள் லங்கையில யாரும் இல்லை. இதை போலதான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம். உண்மையிலேயே எம்பெருமான் சமுத்திரக்கரையிலே வந்து நிற்கும் போதும், சமுத்திரக்கரையிலிருந்து லங்கைக்கு வரும்போதும், லங்கைக்கு யாராவது வர முடியுமா? யாரும் வர முடியாது. இருப்பினும் அவன் வந்தான். சிங்கத்தை போல இருக்கக்கூடியவன் ராமன், அவனுக்கு எதிரில் யாராவது நிற்க முடியுமான்னு ஒருத்தராலையும் நிற்க முடியாது. எல்லோரும் ஆட்டை போல இருக்கக்கூடியவர்கள் இந்த ராட்சசர்கள் எல்லோரும். இருந்தாலும் அப்படியே பெரிய ராமனா, யார் ராமன் வரட்டும் பார்த்துக்கலாம், யார் வரானும் பார்க்கலாம் என்று அப்படி என்னவோ எங்களுக்கு பெரிய வீரம் இருக்கிறா போலே போலியாக வீரத்தை ஏறிட்டு கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் இத்தனை காலம். கடைசியில இப்ப என்னாச்சு? நீ வந்து ராவணனை கொல்ல துணிந்தாய், எல்லாம் யுத்தத்துல எல்லாரையும் கும்பகர்ணன் தான், இந்திரஜித்தன் எல்லாரையும் கொண்டாச்சு, அடுத்து ராவணனையும் கொல்ல போற, இது தெரிந்தவாறே இதற்கு மேலே எங்களால ஒண்ணும் பண்ண முடியும். ஆடை போலே அழைக்க கூட லங்கையில் யாரும் கிடையாது. என்னதான் உன்னை எதிர்க்க முடியாதுன்னாலும் என்னவோ எங்களுக்கு பயம் இல்லாத போலே, ராமனை கொல்லு பார்க்கலாம், உன்னால எங்களை கொல்ல முடியாது, நாங்கள் ராட்சசர்கள் பலிஷ்டர்கள் என்று போலியாக பேசுவதற்கு கூட ஒருத்தரும் இல்லை. அப்படி பேசுறதுக்கு கூட யாரும் இல்லை. எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். ஆடை கூட பேச முடியாது, அதனாலே நீரை தான் ரட்சிக்க வேண்டும் என்று அர்த்தம் தெரிவித்தார்னு நஞ்சியர் அவர் பராசரப்பட்டார் சொன்னதாக தம்முடைய காலட்சேப கோட்டியிலே தெரிவித்தார். ஆச்சரியம். உடைய பூர்வர்கள் இதை போல இந்த ஆடு சிங்கத்தெல்லாம் எங்க போய் பார்த்தாலும் தெரியும். ஆச்சரியம். பராசரப்பட்டார் ஒரு அற்புதமான அர்த்தம் காட்டுகிறார். நஞ்சியர் சொன்னார். சொன்னவாறே பொழுது நம்பிள்ளை காலட்சேப கோட்டியில இதை கேட்டு அவர் எழுந்திருந்தார். சுவாமின்னு அர்த்தம் ரொம்ப பொருத்தம் தான், ரொம்ப நன்னா இருக்கு, ஆனால் இதற்கு இன்னொரு அர்த்தமும் சொன்னால் ஆகாது, இல்ல இன்னொரு அர்த்தமும் இருக்கிறா போல இருக்கிறதே, இது சேருமா, சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். நம்பிள்ளை ரொம்ப பணிவோட கேட்டவாறே அப்பொழுது நஞ்சியர் தெரிவித்தார், அதற்கென்ன சொல்லும், திவ்ய பிரபந்தங்களுக்கு உண்டான பெருமை என்ன என்றால், எவ்வளவு அர்த்தம் சொன்னாலும் பொருந்து தகுந்த அர்த்தமாக இருக்கிற வரைக்கும் எம்பெருமானுடைய சுபாவம் என்ன, நம்முடைய மூலத்துக்கு விருத்தம் இல்லாமல் அந்த அர்த்தம் இருக்கிற வரையில் எந்த அர்த்தம் சொன்னாலும் திவ்ய பிரபந்தங்கள் அதற்கு இடம் கொள்ளும். பத்திமநூல் வரம்பில்லையே என்கிறார் ஆச்சாரியத்திலே அழகமணவாள பெருமாள் நாயனார். கொண்ட பெரும் காதலுக்கு பத்திமநூல் வரம்பில்லை என்று இதற்கு பக்தி நூலாக இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழிக்கு வரம்புன்றதே கிடையாது. இதுதான் எல்லை, இப்படித்தான் பேச வேண்டும், இப்படி பேசக்கூடாது என்கிற வரம்பே கிடையாது. எப்படி வேணால் அர்த்தம் சொன்னாலும் அது சதர்த்தமாக இருக்கிற வரைக்கும், ஆச்சாரிய சன்னதியிலே கேட்ட அர்த்தமாக இருக்கிற வரைக்கும் அந்த அர்த்தமானது பொருந்தும், அதிலே குற்றம் இல்லை. நஞ்சியர் பார்த்தார், அதற்கென்ன சொல்லும் அப்படின்னு தெரிவித்தவாறு அப்பொழுது நஞ்சியர் அவர் முன்னிலையிலே நம்பிள்ளை தெரிவித்தார், சுவாமின்னு ஆடு என்று சொன்னால் வெற்றின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஜெயத்தை குறிக்கக்கூடிய சொல் ஆடுன்றது.
சுவாமி நம்மாழ்வார் சொல்லியிருக்கார், ஆடு புட்கொடியாதி மூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. அதிப்பிரான் விஷயத்திலே தெரிவிக்கிறார். திருக்குறுகூருக்கு பாசுரமிடுகிறார். 4ஆம் பத்திலே 10ஆம் திருமொழியில திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாள் அதுல தெரிவிக்கிறார், ஆடு புட்கொடியாதி மூர்த்தி என்று. ஆடு என்று வெற்றி அதை உடைய புல் கருடன், வெற்றி புள்ளாயிருக்கக்கூடியவன் கருடன். அந்த கருடனை தன்னுடைய கொடியிலே உடைய எம்பெருமான் என்று கொண்டாடுகிறார். ஆகா, ஆடுன்னா வெற்றின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த வெற்றியை பேசக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஆட்டினுடைய விற்த்தாந்தம் அதை வச்சு சொல்ற அர்த்தமும் பொருந்துறது. இப்படி சொன்னால் என்ன? ஆடழைப்பார் இல்லை, நாங்கள் ஜெயித்தோம், எங்களுக்கு ஜெயம். வெற்றின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை, எல்லாரும் தோற்றோம் என்று சொல்லலாமோ? இனி கேட்டார் நம்பிள்ளை. கெட்டவாறு நஞ்சியர் தெரிவித்தார். பரமரசமாயிருக்கிறது. இந்த அர்த்தமும் மிகவும் பொருந்தும். கத்துக்கு இதுதான் அர்த்தம் சொல்ல வேண்டும். ரொம்ப பொருத்தமான அர்த்தத்தை சொன்னீர். இது ரொம்ப பொருத்தமான அர்த்தம் கொண்டாடினார் அவ்விடத்திலே நஞ்சியர்னு நம்பிள்ளை அவர் தம்முடைய காலக்ஷேப கோட்டியிலே தெரிவிப்பர். அதை வியாக்கியாதா பெரிய வாச்சான் பிள்ளை ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறார் இவ்விடத்திலே. ஆடழைப்பார் இல்லைன்னு வெற்றியை சொல்லக்கூடியவர்கள். அதுக்காக முன்னாடி இப்ப பட்டர் சொன்னது தப்பான அர்த்தமா? அவருக்கு தெரியாதா இந்த அர்த்தம்? அது கிடையாது. 2 பேர் சொன்ன அர்த்தமுமே பொருத்தமான அர்த்தங்கள். இந்த அர்த்தத்தை நம்பிள்ளை வாயிலாக வெளியிட வேண்டும் என்று முன்புள்ளான ஆச்சாரியர்களுக்கு அபிப்பிராயம். அதனால இந்த அர்த்தத்தை சொல்லாமல் இருந்தார்கள். இருப்பினும் இந்த அர்த்தமும் பாசுரத்துக்கு உண்டான அர்த்தம், ஆழ்வார் நெஞ்சிலே பட்ட அர்த்தம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட அர்த்தத்தை காட்டிக் கொடுத்தார் நம்பிள்ளை. வெற்றியை சொல்லுபவர்கள் யாருமே இல்லை. நாங்கள் அஞ்சினோம், இருக்கு பயந்தோம் எம்பெருமானை, நீ ரட்சிக்க வேண்டும். தடம்பொங்கத்தம் பொங்கோ. தடம்பொங்கத்தம் அப்படின்றது என்னன்னா பெரிய ஒரு வாத்தியம். அந்த வாத்தியத்தை வாசிக்கிறார்கள் தோத்தவர்கள். ஜெயித்தவர்கள் அவர்கள் அடிப்பது என்பது ஒரு வாத்தியம் உண்டு. அவர்கள் வாத்தியத்தை அடித்துக் கொண்டு பெரிய நோவல் வெற்றி வெற்றி என்று பெருசா அறை கூவது என்பது உண்டு. அதே போல தோத்தவர்கள் அவர்களும் ஒரு பறை அடிப்பார்கள். ஜெயித்தவர்கள் ராமகோட்டியில இடத்துல வானர வீரர்கள் எல்லாம் பெரிய வாத்தியம் பறையெல்லாம் அடித்தார்கள் பார்க்கிறோம். இதே போல தோத்தவர்கள் அவர்கள் நாங்கள் தோத்தோம் என்று தங்களுடைய தோல்வியை சொல்லிக் கொண்டு ஒரு பறை அடிப்பார்கள். இந்த பறையை அடிப்பதற்கு சேர சில பேர் நல்லா கூத்தெல்லாம் ஆடுவார்கள். அந்த பறையை அடிக்கக்கூடிய காலத்திலே வர சப்தம் இருக்கே, அந்த சப்தத்தை தான் சொல்றாரு திருமங்கை ஆழ்வார். தடம் பொங்கத்தம் என்ன? அந்த பறையை அடிக்கக்கூடிய காலத்திலே வரக்கூடிய சப்தம். அந்த சப்தம் வரும்படியாக நாங்கள் பறை அடித்துக் கொண்டு எங்கள் தோல்வியை சூச்சிப்பித்துக் கொண்டு ஆடுகிறோம். நீர் எங்களை விட்டுண்டு தோத்தோம், காலிலே வந்து விழுந்தோம், அதனாலே நீர் ரட்சிக்க வேண்டும், ராமபிரானே ரட்சிக்க வேண்டும் ராட்சசர்கள் பிரார்த்திப்பதாக அற்புதமா 10 பாசுரம் பாடுகிறார். 10ஆம் பத்திலே 2ஆம் திருமொழி, அதே போல 10ஆம் பத்திலே 3ஆம் திருமொழி. எத்துகின்னோம் நாத்தழும்பாய் ராமன் திருநாமம் சொத்த நம்பி சுக்கிரீவா உம்மை தொழுகின்றோம் வார்த்த பேசீரம்மை உங்கள் வானரம் கொல்லாமே கூத்தர் போல ஆடுகின்றோம் குழமணி தூரமே. அற்புதமான பதிகம். எத்துகின்னோம் நாத்தழும்பா. எத்துகின்னோம் நன்னா ஸ்துதி பண்றோம்னா பெருமானை உன்னை நன்னா வாழ்த்துகிறோம், உன்னுடைய திருநாமத்தை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம். நாத்தழும்பா நாவிலே தழும்பேறும்படியாக சொல்லுகிறோம். எப்படி அயோத்தியாவாசி மக்கள் அவர்கள் ராமோ 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 ராமன் பேரை சொல்லி 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 அவ நாக்கிலெல்லாம் தழும்பேறி, ராமன்ற பேர் அது தழும்பேறி கிடக்கிறது. அயோத்தியாவாசி பிரஜைகளை பார்த்தா எப்பொழுதும் ராமா ராமா ராமான்னு சொல்லி சொல்லி இந்த ராமநாமம் அவர்கள் நாக்கிலேயே பதிந்திருக்குன்னு சொல்லணும். அப்படி அவர்கள் நாக்கிலே பதிந்தா போலே எங்கள் நாக்கிலேயும் தழும்பேறும்படியாக சொல்லுகிறோம். ராமன் பேரை சொல்லி சொல்லி அது அப்படியே தழும்பா ஏறி அப்படி பலபடியாக ராமன் திருநாமத்தை சொல்லுகிறோம். ராமன் திருநாம் சோத்த நம்பி சுக்கிரீவா உம்மை தொழுகின்றோம். சோத்த நம்பி, சோத்த நம்பின ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நம்பி சுக்கிரீவா ஸ்தோத்தா, உங்களை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி உன்னை தொழுகின்றோம். உன்னுடைய வெற்றியெல்லாம் பேசி எங்களுடைய தோல்வியெல்லாம் பேசி உன்னை தொழுகின்றோம். சுக்ரீவனை தொழறோன்றான். ஏன் சுக்ரீவனை போய் தொழணும்? ராமனை தொழுதால் போராதா என்றால் போராது. அதைத்தான் காட்டியிருக்கிறான் ராட்சசர்களுடைய ராஜன். எங்கள் ராஜா முன்னாடியே போனார். அப்ப அவர் போகும்போது எங்களுக்கு புத்தி வரல. ராவணன் பக்கத்துல நின்றுட்டு இருந்தோம், இவனுக்கு குருதுரையா நின்று யுத்தம் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் எங்களுக்கு புத்தி வருது. ஆனால் அப்ப போன விபீஷணன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நேர ராமன் காலில் போய் விழாமல் நிவேதயதமோம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் கீழே அனுபவித்தோம் 16ஆம் பாசுரத்தில். நிவேதயதமோம் க்ஷிப்ரம் என்று சுக்ரீவன் அவனிடத்துல சொன்னார். குரங்கள் இடத்துல சொல்லி நீங்கள் போய் சொல்லுங்கோ ராமனிடத்திலே, ராமன் இத போல விபீஷணன் வந்திருக்கான்னு சொல்லுங்கோன்னு
குரங்குகளை முன்னிட்டு ராமனை பற்றினார். இந்த குரங்குகள் அவர்கள் எப்பொழுது சம்மதித்தார்களோ விபீஷணனை சேர்த்துக் கொள்ள, அப்பதான் ராமன் சரின்னு சொன்னான். அது வரைக்கும் ராமன் கைவிடன்னு நினைக்கவில்லை. ஆனால் இவர்கள் சம்மதித்த பிற்பாடுதான் விபீஷணனை சேர்த்துக் கொண்டார். அதனால அடியார்கள் அவர்களை புருஷகாரமா கொண்டுதான் பெருமானப்பட்டது அப்படின்னு ராஷர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆச்சரியம். அதனால என்ன பண்ணா, இவன் காலில் விழுந்தான். சுக்ரீவன் காலில் விழுந்தா, சுக்கிரி வா உண்மை தொழுகின்றோம், அதைத்தான் காட்டுகிறாள் ஆண்டாள். மாத்தார் உனக்கு வலி தொலைந்துன் பாசற்கன் ஆத்தாது வந்துன் அடிபணியுமா போலே. உடைய அடி திருவடிகளை பணிகிறார்கள் சொன்ன திருவடி ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அடியார்கள், இந்த அடியார்களை பணிகிறார்கள், அடியார்கள் காலிலே விழுகிறார்கள் என்று அப்படி அடிபணிகிறோம் தெரிவிக்கிறார். அப்படி அடிபணிந்தோம். வார்த்தவே சீரம்மை உங்கள் வானரம் கொல்லாமே. உங்களுடைய வானரர்கள், வானரப்படை இருக்கிறதே, அந்த வானரப்படை கொல்லாதபடியாக வார்த்த பேசி. சுக்ரீவ மகாராஜரே, நீர் வார்த்தை பேச வேண்டும். ரெண்டு விதமான அர்த்தம். ஒண்ணு, அந்த வானரர்கள் இருக்காளே இந்த குரங்கள், அவ இடத்துல வார்த்தை பேசும். கொல்லாதீங்கோ, இந்த ராட்சர்கள்லாம் கொல்லாதீங்கோ, ஐயோ பாவம் பெருமானுடைய ஜெகத்தை பேசுகிறார்கள், தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள், அதனால இவர்களை கொல்ல வேண்டாம் என்று அவர்களிடத்துல வார்த்தை பேசுங்கோன்னு ஒரு அர்த்தம். அல்லது என்னன்னா, எங்களிடத்துல கொஞ்சம் வார்த்தை பேசுங்கோ, நாங்கள் பேசுறோமே, அதுக்கு எதிர்வழி கொடுத்து நீங்க ஏதாவது 4 வார்த்தை பேசுங்க. பேசினேன்னா மத்த குரங்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, ராஜாவோட பேசிட்டு இருக்கா, ராஜாவுக்கு அந்தரங்கமானவா போல இருக்கு, ராஜாவுக்கு ரொம்ப வேண்டியவா போல இருக்கு, நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ ராஜாவுக்கு கோவம் கொடுத்துனா என்ன பண்ணுறது என்று நினைப்பா குரங்கள். இல்லைன்னா குரங்கள்லாம் கொண்டுட்டு போயிடுவா, நமக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை போல இருக்கு என்று குரங்கள்லாம் கொண்டுடுவா. நீர் ஏதோ 4 வார்த்தை என்கிட்ட பேசிட்டு இருக்கீர்னா, ராஜா பேசுறான், அந்தரங்கமா அந்தரங்கமானவா போல இருக்கு, நாம கிட்ட போக வேண்டாம் என்று விலகி நிற்பார்கள். அப்படி நீர் வார்த்தை பேசும். கூத்தரு போலாடுகின்றோம் குழமணி தூரமே. குழமணி தூரம் அப்படின்னு ஒரு கூத்து, ஒரு வகையான கூத்து, தோத்தவர்கள் ஆடக்கூடிய கூத்து. அந்த கூத்தை நாங்கள் ஆடுகிறோம். கூத்தர்கள் என்ற கூத்தாடுவதிலே வல்லவர்கள், அவர்கள் ஆடுமா போல நாங்கள் ஆடுறோம், பேர் எங்களை விட்டுவிட வேண்டும். குழமணி தூரத்தை ஆடுறோம்னு ஆச்சரியமா பாடுகிறார் 2 பதிகம். இந்த 2 பதிகத்துக்கும் குழமணி தூரம்ன்றது எங்க இருக்கு, இதை போல தடம்புங்க தம்புங்கோ, இதை போல இசை வரும்னு எங்க இருக்கு அப்படின்னா, இதுக்கெல்லாம் இலக்கணம் இலக்கியம் எல்லாம் திருமங்கையாழ்வார் பாசுரம் தான் போல, வேற எங்கேயுமே கிடையாது. திருமங்கையாழ்வார் மட்டுமே பாடுகிறார். இதை போல தமிழ்ல வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அப்படி 2 இலக்கியத்தை கொண்டு ஆச்சரியமா பாடுறாருன்னு சொல்ல வேண்டும். அப்படி ஆச்சரியமாக பாடுகிறார். தோற்றவர்கள் பாடுமா போலே பாடுகிறார். வீரத்துக்கு தோற்று ராட்சசர்கள் அஞ்சி ராமனுடைய திருவடித்தாமர்கள் விழுந்து அடிபணிந்து வலி தொலைந்து பாடுமா போலே பாடுகிறார் திருமங்கையாழ்வார் ராட்சச பாவனையிலே. அந்த ராட்சசர்கள்லாம் எப்படி பாடுறாலும், இத்தனை காலம் தனமேகம் தொழமாட்டேன்னு ராவணன் பொக்கலிலே நின்றவர்கள் இன்று ராவணன் மாண்டப் போகிறான், உயிரவிடப் போகிறான், அவன் மாண்டு போனான் என்று தெரிந்தவாறே காலிலே வந்து விழுமா போலே பொற்றியா அம்மந்தம் உன் வீரத்துக்கு தோற்று. இந்த வீரத்துக்கு முன்பு நம்மால எதிர் நீக்க முடியாது, இன்னால் நாமும் மாண்டு போவோம், அவனுக்கு ஏற்பட்ட கதிதான் நமக்கும் வந்து சேரும் என்று அதை அறிந்து எப்படி அவர்கள் எல்லோரும் உன் காலிலே வந்து விழுந்தார்களோ ராட்சசர்கள், அதை போலே நாங்கள் வந்தோம். என்ன வித்தியாசம், அவர்களை அம்பு பிடரி பிடித்து தள்ள வந்தார்கள். அம்பு அடித்தது பின்னாடி எல்லாரையும் அம்பு அடிச்சுட்டு இருக்கு, அந்த அம்பு நம்மையும் கொள்ளிடுமோ என்கிற உயிர் பயத்தாலே காலிலே வந்து விழுந்தான். நாங்கள் உன்னுடைய குணமானது பிடரியை பிடித்து தள்ள, குணங்களிலே ஈடுபட்டு இனிமேல் அனுபவிக்காமல் இந்த குணங்கள் இது நம்ம கொண்டுடும் போல இருக்கு, இந்த குணத்துக்கு ஆக்கரமாக இருக்கக்கூடியவன் சோர்ஸ் என்று ஆக்கரமாக இருக்கக்கூடிய ராமன், அவனை நேர்ல போய் அனுபவிக்கணும். குணத்தை அனுபவிச்சுட்டு கிரகத்துல கிடைக்க முடியாது, உடனே செல்ல வேண்டும் என்ற அந்த குணமானது பிடரியை பிடித்து தள்ள காலிலே லக்ஷ்மணன் எப்படி உணர்த்தாசியம் உபாகதா என்று குணத்துக்கு தோற்று வந்தானோ அதே போல நாங்களும் குணத்துக்கு தோற்று வந்தோம் என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். மாற்றார் வழி தொலைந்து வந்து விழுமா போலே பொத்தியாம் நந்தோம் புகழ்ந்து என்னுடைய என்று உன்னுடைய குணங்கள், அந்த குணங்களையெல்லாம் புகழ்ந்து கொண்டு உன் காலிலே வந்து விழுந்தோம்னு தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரம் தான் 21வது பாசுரம். இந்த பாசுரத்தை பாடி முடித்த பிற்பாடும் ராமபிரான் அமைதியா இருந்தான், எந்த வார்த்தையும் பேசாமல் இருந்தா. இவாளினுடைய அகவாய் உள்ள அபிப்பிராயம் என்ன, இன்னும் இவா உள்மனத்தில என்ன நினைச்சுட்டு இருக்கா அதை தெரிஞ்சுக்கணும், உடனே வார்த்தை பேசிடக்கூடாது, என்ன நினைச்சுட்டு இருக்கா பாப்போம் என்று காத்து கிடந்தான். அப்படியே சனிச்சுட்டு இருந்தான், வார்த்தை பேசாமல் இருந்தான். ராம் பார்த்தா ஆண்டாள், ஓ இன்னும் உள்ள அகவாயில என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னு தெரிந்து கொள்ள காத்திருக்கிறாயா ராமனே, சொல்றோம் கேள். என்ன தெரியுமா நினைச்சுட்டு இருக்கோம், நாங்கள் அனன்யாக சேஷைகளாய் வந்து
நஞ்ஞாரக சேஷபூத்தகள்னா என்ன? உனக்கே அற்று தீர்ந்தவர்கள். நஞ்ஞாரக சேஷத்துவம்னா எம்பெருமான் ஒருவனுக்கே அற்று தீர்ந்தவன் என்பது தோற்ற வந்தோம். எங்களுக்கு உன்னை விட்டால் வேறு புகழ் கிடையாது. நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டான்னா போறதுக்கு வேற புகழ் கிடையாது, வேறு புகலிடம் கிடையாது. நீயே சரண் என்று கொண்டு உன் காலிலே வந்து விழுந்திருக்கிறோம் என்று ஆச்சரியமாக ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இதுதான் நாம் சேவிப்பதே காட்டுறதுன்னு சொல்லிவிட்டான். கோயில் எல்லாம் போனா எப்படி சேவிக்கணும்? தீர்க்கதண்ட பிரணாமம். இது தண்டத்தை போல தண்டமானது. அது எப்படி தண்டம்னா கம்பு. கம்பை விட்டால் அது எப்படி விழாடுதோ அதை போல விழணும். விழுந்து சேவிக்கணும். எம்பெருமானை சேவிக்கும் போதோ ஆச்சாரியனை சேவிக்கும் போதோ சேவிக்கும் போதோ கீழே 2 கால் இருக்கே, 2 கால் சேர்ந்து இருக்கணும். கால் 2 அப்படி அகண்டு ஒரு காலத்தையும் செய்யக்கூடாது. ஏன்? அது எதை காட்டுகிறதுன்னா கால் 2 சேர்ந்து இருக்கிறது எதை காட்டுறது? இதற்கு மேலே செல்வதற்கு புகழ் இல்லை. காலை 2த்தையும் சேர்த்து கட்டுவிட்டா வேற இடத்துக்கு நடந்து போக முடியுமா? ஒரு காலத்தையும் போக முடியாது அல்லவா? அதே போலத்தான் 2 காலையும் சேர்த்து சேவித்தால் இதற்கு மேலே வேறு இடத்துக்கு செல்ல புகழ் இல்லை. நீயே புகழ். புகழ் புகழ்னா இடம். நீதான் புகலிடமாக இருக்கிறாய். உன்னை தவிர வேறு கதி இல்லை. உனக்கே நாங்கள் அற்று தீர்ந்தவர்கள் என்பது தோற்ற வந்திருக்கிறோம். நாங்கள் எனக்கும் அடிமை இல்லை, பிறர்க்கும் அடிமை இல்லை. இந்த ஆத்மாவானது எனக்கு நானே அடிமை. என்ன? நான் சுதந்திரன் என்றும் சொல்வது கிடையாது. பிறர்க்கு அடிமை, மற்ற தேவதைகளுக்கு அடிமை, அல்லது வேற யாரோ மற்ற பாசுக்கு அடிமை, அவனுக்கு அடிமை, இவனுக்கு அடிமை, மற்ற மனிதர்களுக்கு அடிமை, ராஜாவுக்கு அடிமை என்றெல்லாம் கிடையாது. நக்கே அடிமை என்பது தோற்ற வந்து விழுந்தோம். விமான பங்கமோய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோ என்று ஆண்டாள் நம்முடைய அகவாயில இருக்கக்கூடிய அர்த்தத்தை வெளியிடக்கூடிய பாசுரம்தான் 22வது பாசுரம். இது யார் வெளியிடுமா போலேனா விபீஷணன் வெளியிடுமா போலே வெளியிடுகிறார்கள் பெண்கள். மாத்தி மாத்தி விபீஷணனை மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன் சாமி. விபீஷணன் சொல்றா போலே எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா வியாக்கியாதாக்கள் அப்படி பலபடியாக காட்டுகிறார்கள். விபீஷண சரணாகதி கட்டம் இருக்கிறது. கீழே ஒரு நாள் தெரிவித்தேன். இதுல எல்லா அர்த்தங்களும் பொதிந்திருக்கு. பல அர்த்தங்களை காட்டுகிறது இந்த விபீஷண சரணாகதியானது. அதனாலே அதற்கு சேர ஒவ்வொரு அர்த்தங்களை ஆங்காங்கே பிரித்து அனுபவிக்கிறோம். திருப்பாவையிலே பல இடங்களிலே முதல் பாசுரம் தொடங்கி பல இடங்களிலே நாமும் அனுபவித்து வருகிறோம். மேலையும் அனுபவிக்க இருக்கிறோம். கூர்ந்து கணிப்பது எல்லா இடத்திலையும் ஒரே அர்த்தத்தை பேசவில்லை. ஒவ்வொரு இடத்திலே ஒரு அர்த்தத்தை நம்முடைய பூர்வர்கள் அந்த இடத்துக்கு சேர ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறார்கள். விபீஷணன் சொன்ன வார்த்தையை கொண்டு அவன் என்ன சொல்லிக் கொண்டு வந்தான் என்றால் தக்த்வா புத்திராம் சரணம் கதஹ. விபீஷணன் சொல்லி வந்த வார்த்தை தக்த்வா புத்திராம் தியஜித்தேன். எல்லாவற்றையும் விட்டேன். புத்திராம் புத்திரர்கள் என்ன, என்னுடைய குழந்தைகள் என்ன, தாரம்னு மனைவிகள் என்ன, எல்லாத்தையும் விட்டேன். பரித்யக்தாமயோ லங்கா வித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம் நே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானிச்ச. மயா லங்கா, லங்கையை விட்டேன், விடத்திலே இருக்கக்கூடிய நண்பர்களை விட்டேன், தனத்தை விட்டேன், ஐஸ்வர்யத்தை விட்டேன், ஜீவிதம் ச சுகானிச்ச என்று வாழ்க்கையை விட்டேன், அவ்விடத்திலே சுகத்தை விட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். விட்டு இவ்விடத்துக்கு வந்து சேரும். என்னுடைய மனைவி மக்களை கூட விட்டுட்டேன் அப்படின்னு தெரிவித்தான். தான் விசாரித்தா நம்முடைய பூர்வர்கள் மனைவி மக்களை விட்டேன்னு சொல்றானே, எதுக்கு விடணும்? மத்த பேரை எல்லாம் விட்டா சரி, மற்ற நண்பர்களை எல்லாம் விட்டான், ராவணனை விட்டான், இவாளெல்லாம் விட்டதுக்கு காரணம் என்ன என்றால் எல்லாரும் எம்பெருமானிடத்திலே துவேஷத்தோட கூடியிருந்தா அவன் காலில விழுவதற்கு யாரும் சித்தமா இல்லை. அப்படிப்பட்டவர்களை விட்டான்னா ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் விபீஷணனுடைய மனைவி என்ன, அவனுடைய பெண் பிள்ளை என்ன, இவாள்லாம் இப்படி ராமனிடத்துல தேசத்தோட இருந்தாளா என்றால் ஒரு காலத்திலும் கிடையாது. அவர்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள். அக்காலத்திலே சீதா பிராட்டிக்கு திருஜடை அவள் வந்து பலபடியா பேசுகிறாள். விபீஷணனுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய திருஜடை அவள் வந்து பல நல்ல வார்த்தைகளை எல்லாம் தெரிவிக்கிறாள். சீதா பிராட்டியே கலங்காதீரும், பயப்படாதீரும், ராமனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது, கட்டாயம் ராமன் வந்து உம்மை காப்பாத்தி செல்வன் இத்தியாதி வார்த்தைகளை எல்லாம் பேசி சத்துவகுணத்தோட கூடினவர்களா இருக்கிறார்கள் விபீஷணனுடைய மனைவிய மக்கள். அப்படி இருக்கும்போது இவாளை எதுக்கு விட்டான்? ராவணன் அவளை விட்டான்னா ஒரு அர்த்தம் இருக்கு. மனைவிய மக்களையும் ஏன் விட்டான் கேட்டா பூர்வர்கள் ஏன் தெரியுமா விட்டான்? ராவணன் அவன் பிறந்ததிலிருந்து ஒன்னா இருக்கான். 2 பேரும் சகோதரர்கள் என்று ஒரு தாயினுடைய வயிறு அதை பங்கிட்டு கொண்டு வந்து பிறந்தவர்கள். ஒரே தாயினுடைய வயிற்றிலிருந்து ராவணனும் பிறந்திருக்கான், விபீஷணனும் பிறந்திருக்கான். அப்படி பிறந்ததிலிருந்து 2 பேரும் ஒன்னா இருக்கான். விபீஷணனும் ராவணனும் ஒன்றா பழகி இருக்கிறார்கள். அப்படி பழகின ராவணனே கடைசியில என்ன பண்ணான்னா குலத்தை கெடுக்க வந்த கோடலை காம்பே
ஒழிந்து போ. தாம் துதி குலபாம்சன். நீ இந்த குலத்துக்கு கோடரி காம்பை போல இருக்கக்கூடியவன், இந்த குலத்துக்கே கேடு, அதனால இந்த குலத்தை அழிக்க பிறந்தவன் நீ, அதனாலே நீ ஒழிந்து போ அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளிவிட்டான். ராவணன் பிறந்ததுல இருந்து கூடவே இருக்கான் நம்முடைய சகோதரன், அவனே நம்ம கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளிவிட்டானே அப்படின்னா இந்த மனைவி மக்கள்லாம் 4 நாள் முன்னாடி வந்தவன். பிறந்ததுல இருந்து கூட இருக்கிற ராவணன் மனசே மாறிடுத்து. இவள் இப்ப வந்தவ, பிறந்ததுல இருந்து கூட இருக்காளா மனைவி, பிறந்ததுல இருந்து கூட இருக்காளா குழந்தைகள் கிடையாது, இப்ப வந்தவா. இவ மனசு மாறத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைத்தான் விபீஷன். ஒரு க்ஷணத்துல இவ மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்ப என்னவோ நல்லவாளா இருக்கா, பக்தியோட கூடியிருக்கா, திடீர்னு பாதி தூரம் ஆகாசத்துல போகும்போது என்னவோ நீங்க என்னவோ கிளம்பிவிட்ட, இருந்தாலும் நான் சுகமா இருந்திருக்கலாம் ராஜ்யத்துல, என் ராமன் சேர்த்துப்பானான்னு தெரியாது, ராமன் ஜெயிப்பானான்னு தெரியாது, இப்பதான் சமுத்திர கடத்துல ஏதோ கூடாரத்தை விரிச்சிருக்கான், என்ன நடக்குமோ என்னவோ கிளம்பி வந்துட்டேன், அங்கேயே இருந்திருக்கலாம் என்று சொல்லி மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பிறந்ததுல இருந்து கூட இருக்க அண்ணா அவனே கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளுட்டான், இந்த மனைவி மக்கள் கழுத்தை பிடித்து வெள்ள தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைத்தான் விபீஷன். அவளை பார்த்தா அவளையும் சேர்த்து விட்டுட்டான், மொத்தமா எல்லாரையும் விட்டுட்டான். விட்டு விட்டு வந்து சேர்ந்தான்னு ரசமோக அர்த்தம் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். இப்படி விட்டு வந்தான் பரித்தக்தா, அவடத்தான் விசாரம் அற்புதமா வியாக்கியானம் செய்து காட்டினார்கள் நம்முடைய பூர்வர்கள். பரி என்று ஒரு சப்தத்தை இட்டான். தக்தானா என்ன அர்த்தம்னா விட்டேன்னு அர்த்தம். பரித்தக்தானா நன்னா விட்டான், மீண்டும் மறுவலிடாதபடி விட்டான். மறுபடியும் திரும்பி லங்கைக்கு போக மாட்டான். இடத்துல வந்து நிற்கிறானே, ஆகாசத்துல வந்து நிற்கிறானே, நிற்கக்கூடியவனுக்கு என்ன அபிப்பிராயம்? பெருமானே ராமனே, நீர் சேர்த்துண்டீர்னா சேர்த்துக்கும், வந்து உன் காலில் வந்து விழுந்துட்டேன், நீர் சேர்த்துண்டீர்னா சேர்த்துக்கும், இல்லைன்னா இந்த ஆகாசத்திலேயே நான் நிற்பேன், சேர்த்துக்காதனால போய் துவேஷிக்கலாம் மாட்டேன், ஆகாசத்துல அப்படியே நின்றுப்பேனே தவிர திருப்பி லங்கைக்கு போக மாட்டேன். திருப்பி ராவணனுடைய ஆசிரமத்துல போய் நீர் தள்ளுட்டீர், சரி மறுபடியும் ராவணன் கூடயே சேர்ந்துள்ளான்னா அங்கேயாவது போராடி பார்ப்போம் அப்படின்னு திருப்பி ராவண இடத்துல போவேனா ஒரு காலத்திலையும் போவோம். பரித்தக்தா என்று மறுவலிடாதபடி விட்டு, நீ சேர்த்துனாலும் பரவாயில்ல தள்ளினாலும் பரவாயில்ல, உன்னை தவிர வேறு புகழ் இல்லை. அலைவாய் துன்பம் களையாதொழிவாய் களை கண் மத்திலே. நம்மாழ்வார் தெரிவிச்சுட்டார் திருக்குடந்தை பதிகம் 6வது ஆழ்வார் உனக்கு பாசனம் இடுகிறார் 5ஆம் பத்திலே 8ஆம் திருவாய்மொழியில். அதுல தெரிவிக்கிறார் களைவாய் துன்பம் களையாதொழிவாய். பெருமானே நீ துன்பத்தை போக்கினாலும் பரவாயில்ல, போக்கவில்லைனாலும் பரவாயில்ல, களைகண் மத்திலே என்று உன்னை விட்டு வேறு ஒரு இடம் எனக்கு கிடையாது, வேற ரட்சகர்கள் என்பது யாரும் கிடையாது, நீயே ரட்சகன், உடைய திருவடித்தாமர்களையே பத்தி இருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதை போல தெரிவிக்கிறான் விபீஷன். ஆகாசத்துல நிற்கக்கூடியவன் பெருமானே, நீர் சல்லினாலும் பரவாயில்ல சேத்தனாலும் பரவாயில்ல, உம்மை தவிர வேறு புகழ் கிடையாது, நீயே புகழ் என்று ஆகாசத்திலே நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு நிற்கிறான். பவத்கதம் மே ரோஜ்யம் ச பவத்கதம் என்று விட்ட உறவெல்லாம் விடத்திலே, விட்டதெல்லாம் நீர்தான், நீர்தான் எனக்கு ராஜ்யமாக இருக்கக்கூடியவர், இதே போல பந்துவாக இருக்கக்கூடியவர், ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியவர், எல்லாம் நீர்தான். மாதா பிதா இவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயான அத்தியசன குலபதேர் வகுடாபிராமம் ஸ்ரீமத்ததங்கரியுகளம் பிரணமாம் மூத்ரான்னு ஆச்சரியமான தியான ஸ்லோகம் பார்க்கிறோமே. மாதா பிதா தாயார் என்ன, தகப்பனார் என்ன, யுவதயஸ்தனயா விபூதி என்று தனம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, சர்வம் யதேவ நியமேன மதன்வயானம் என்று எல்லாம் ஆழ்வார் என்று இருக்கிறாரே. மதுரகவி ஆழ்வார் இருந்தார், இரண்டும் நாணறியே வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று எல்லாம் சுவாமி நம்மாழ்வார் தான் என்று இருந்தார் மதுரகவி ஆழ்வார். அதை போல இவன் எம்பெருமான் விஷயத்துல இருக்கு, எல்லாம் எம்பெருமான் தான், ராமன் தான், விட்ட உறவெல்லாம் இருக்கு, மனைவி என்ன, மக்கள் என்ன, அதே போல பெருஞ்செல்வம் என்ன, எல்லாம் எம்பெருமான் தான் என்று சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறாரே. மேலோத்தாய் தந்தையும் அவரே இனி யாவாரே சேலை கன்னியரும் பெரும் செல்வமும் தன் மக்களும், மேலோத்தாய் தந்தையும் அவரே இனி யாவாரே. சேலை கன்னியர் பெண்கள் என்ன, பெரும் செல்வம் பெரிய ஐஸ்வர்யம் என்ன, நன்மக்கள் என்று குழந்தைகள் என்ன, மேலோத்தாய் தந்தை உயர்ந்த தாய் தகப்பன் என்ன, எல்லாம் அவரே. திருப்பதி ஆழ்வார் அடியில உட்கார்ந்து சொன்னார் சுவாமி நம்மாழ்வார், அப்படி கை காட்டினார். அவரே அவங்க நின்று இருக்காரு, ஆதிப்பிரான் வருதான், எல்லாம் வருதான், அவரை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்குமா போலே இவனும் தெரிவித்தான் விபீஷணன். எல்லாம் எம்பெருமான் தான், எல்லாம் விட்ட உறவெல்லாம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னும் போது தனித்தனியா தேடின்னு போகணுமா? எல்லாம் ராமர் இடத்துலயே பெரிய சூப்பர் மார்க்கெட்னு சொல்றான், சூப்பர் மார்க்கெட்ல போனா எல்லாம் கிடைக்கும் அப்படின்றா. இன்னும் இப்போ என்னன்னா இன்னும் விசேஷமா வந்துடுது,
சூப்பர் மார்க்கெட்ல போனா அங்கேயே துணி கடை இருக்குன்றா, அங்கேயே நான் சாப்பிடறதுக்கு இடமும் இருக்குன்றா, அங்கேயே போனா மளிகை சாமானும் வாங்கிக்கலான்றா, அங்கேயே மத்த பதார்த்தங்கள் எல்லாம் வாங்கலான்றா, எல்லாம் ஒரே கடையில விட்டு அந்த கடைக்கு போறா, எல்லாம் வீட்டுக்கு தேவையானது அத்தரத்தையும் வாங்குறா, அங்கேயே காலத்துல போறா, சாயங்காலம் வரைக்கும் இருக்கா, மொத்தமா வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல. எவ்வளவு சௌரியமா இருக்கு. அதை விட்டுட்டு ஒவ்வொன்னா தனித்தனி கடையா போயிட்டு இருந்தா எவ்வளவு கஷ்டம். அதை போலதான் பார்த்தான் விபீஷன். நீ தனியா லங்கையில தனியா, மனைவி தனியா, மக்கள் தனியா, ராஜ்யம் தனியா, இதுக்குன்னா இந்த சுகங்கள்லாம் இது எல்லாம் ராமனிடத்துல சொல்லும் போது மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துவிட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா ராமனிடத்துல விட்ட உறவெல்லாம் இவனிடத்திலே என்று வந்து இவனுடைய திருவடி தாமரைகளில் விழுந்தான். புகழற்று விழுந்தான். வேறு இவன் தள்ளினாலும் செல்வதற்கு வேறு இடமில்லாமல் புகழில்லாமல் ஏ சரண் என்று கொண்டு வந்து விழுந்தார். அதை போல நாங்கள் வந்திருக்கோம். பெருமானே, எங்களுடைய அகங்காரத்தை எல்லாம் விட்டோம். அபிமான பங்கமாய் என்ற அகங்காரத்தை விட்டோம். ஸ்திரீத்துவ அபிமானத்தை விட்டோம். பெண்கள்னு சொல்லக்கூடிய அபிமானத்தை விட்டோம். தேகாத்மா அபிமானத்தை விட்டோம். தேகமே ஆத்மா சொல்லக்கூடிய அபிமானத்தை விட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப காலில் வந்து விழுந்திருக்கோம். இனிமேல் நீ வெளியே போ, அண்டாலே உங்களுக்கு எல்லாம் முகம் கொடுக்க முடியாது, எல்லாம் வாவா கிளம்பி போங்க, எல்லாம் டிஸ்போஸ் சொல்லி எல்லாரும் கிளம்பி போயிட்டு வாங்க அப்படின்னு நீ சொன்னாலும் செல்வதற்கு இடமில்லை. இடமில்லாதபடி ஆகும் காலிலே வந்து விழுந்திருக்கிறோம். அனன்யாக சேஷத்துவத்தோட வேண்டும். தான் அனன்யார சேஷத்துவம் தான் என்ன? அவனுக்கே அற்று தீர்ந்திருப்பது இதைத்தான் காட்டுகிறது. பிரணவத்திலே உக்காரம் என்கிற சப்தம் இருக்கிறதே, அகாரம் உக்காரம் மகாரங்கள் சேர்ந்தது பிரணவம். அதிலே உக்காரம் இருக்கிறதே, அது எதை காட்டுகிறதுன்னா அவனுக்கே அடிமை. உக்காரம் தனக்கும் பிறர்க்கும் உரித்தன்று என்கிறது. தனக்கும் உரித்தன்று, பிறர்க்கும் உரித்தன்று. தனக்கும் உரித்து கிடையாது, சதந்திரன் கிடையாது, மற்ற பேருக்கும் அடிமை கிடையாது, எம்பெருமானுக்கே அடிமைன்னு காட்டுகிறது. அப்படிப்பட்ட பாசுரம். அந்த பதம், அந்த பதத்தினுடைய அர்த்தத்தை வெளியிடுகிறாள். உனக்கே அற்று தீர்ந்தவர்களாய் வந்தோம் வெளியிடுகிறாள். அப்படிப்பட்ட அற்புதமான பாசுரம் தான் 22வது பாசுரம். பாசுரத்தை கொண்டே அர்த்தத்தை அனுபவிக்கலாம். அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நிற்பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் இங்கினி வாய் செய்த தாமரை போலே செங்கஞ்சிறு சிறுதேயம் மேல் விழியாவோ கடமாதித்யன விழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேன் எங்கள் மேல் சாபம் இழிந்து. அம் கண் மான் ஞாலத்தரசர். அம் கண் அழகிய, கண் என்றால் இடங்களோட கூடின, மா என்றால் பெரிய, ஞானம் என்றால் இந்த பூமி. இந்த பூமிக்கு அரசர், இந்த பூமிக்கு ராஜாக்கள். ராஜாக்கள் இந்த பெரிய பூமி, இதற்கு நாங்கள் தான் ராஜாக்கள்னு அகங்காரத்தோட கூடியிருக்கிறார்கள் இவ்விடத்துல இருக்கக்கூடிய அரசர்கள். எல்லாருக்கும் அகங்காரம். இந்த லோகத்துல அகங்காரம் இல்லாதவர்களே கிடையாது. அது பிரம்மா தொடங்கி பிபீலிக்கான்னு சொல்லக்கூடிய எறும்பு இருக்கே, அது வரைக்கும் எல்லாருக்கும் அகங்காரம் இருக்கு. பிரம்மாவுக்கு என்ன அகங்காரம்? 14 லோகத்துக்கும் நான் தான் ராஜா, உண்டாதிபதியா இருக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் தான் ராஜா, எல்லோரையும் நான் தான் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு பிரம்மா அகங்காரப்படுறேன். எறும்புக்கு என்ன அகங்காரம்னா, இந்த புத்து கட்டி வச்சிருக்கேனே எறும்பு புத்து, இந்த புத்துக்கு நான் தான் ராஜா, நான் சொல்வதுதான் நடக்கும், இந்த புத்திலே நான் தான் ராஜா என்று புத்துக்கு தலைவன்னு எறும்பு அகங்காரப்படுறது. 14 லோகம் 14 லோகத்துக்கு தலைவன்னு பிரம்மா அகங்காரப்படுறாரு. இப்படி பிரம்மா தொடங்கி எறும்பு பரியந்தம் எல்லாருக்கும் அகங்காரம் இருக்கு. அப்படிப்பட்ட அகங்காரம் அதை விட்டு இப்படி அரசர் அரசர்னு அகங்காரத்தோட கூடியிருக்காளே, இந்த அகங்காரத்தை எல்லாம் விட்டு அரசர் அபிமான பங்கமாய் அவர்கள் அகங்காரத்தை விட்டு வருமா போலே நாங்கள் வந்தோம். அவர்கள் அறிகிறார்கள் ராஜ்யம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு, ராஜ்யத்தை வச்சு நான் என்ன பண்றது என்று அவர்கள் அறிகிறார்கள். ராமாயணத்திலே அற்புதமான ஸ்லோகம் பார்க்கிறோம். ராஜ்யம் நாம மகாவியாதிஹி அசிகித்யோ அவிநாசினஹ புத்ரோ பிராதரம் வா சுதம் வாபி தியஜந்தே கலு பூமிபாஹ. ஆச்சரியமான ஸ்லோகம். ராஜ்யம் நாம மகாவியாதி. இந்த ராஜ்யம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு? அரசர்கள்னு சொல்றாளே, ராஜ்யம்ன்ற அபிமானம் அகங்காரம் எப்படிப்பட்டதுன்னா மகாவியாதி, பெரிய வியாதி. மகாவியாதினே ஒண்ணு, பெரிய வியாதின்னு ஒண்ணு. அது வந்தா என்ன ஒண்ணா, அங்கங்கள் எல்லாம் குறைஞ்சுட்டே வரும், ஒரு அங்கமா சின்னதாயிட்டே வரும், கடைசியில உயிரே போடும். அந்த பெரிய வியாதின்றது இருக்கே, அதற்கு அச்சிகித்சோ என்று, அச்சிகித்சியோ என்று, அதற்கு சிகிச்சை என்பதே கிடையாது, மருந்தே கிடையாது. வந்தால் எப்படியும் குணப்படுத்த முடியாது. அவிநாசினகம் என்று அதை நீக்கவும் முடியாது, போக்கவும் முடியாது, கண்டிப்பா உயிரை போக்கிடும். அப்படிப்பட்ட வியாதியை போலே ராஜ்யம் வந்தால் என்ன உண்ணா பிராதரம் வா சுதம் வாபி என்று பிள்ளைன்னு பார்க்க மாட்டா,
தம்பின்னு பார்க்க மாட்டா, எல்லாரையும் அந்த ராஜ்யத்துக்கு பலி கொடுத்து விடுவார்கள். தஜந்தே கலு பூமி பாகம் என்று தியஜித்து விடுகிறார்கள். பிள்ளையா இருந்தாலும் அதே போல தம்பியா இருந்தாலும் எல்லாரையும் தஜிக்கிறார்கள். அதுதான் இந்த ராஜ்யத்தினுடைய ராஜ்யமாகிற மகாத்யாகியினுடைய கோரமான காரியம் என்பதை அறிகிறார்கள். அறிந்தபடியாலே இதை தஜிக்கிறார்கள். அபிமான பங்கமாய், அபிமானம் அந்த அகங்காரம் இருக்கே, அந்த அகங்காரத்தெல்லாம் விட்டுடுறான். இந்த ராஜ்யம் இருக்கே நம்மையே அழிச்சிடும் தான். ராஜ்யம் ராஜ்யம்னு அகங்காரப்பட்டு இருக்கோமே, இது நம்மையே அழித்து விடும், கொன்று விடும் என்று இந்த அகங்காரத்தை விட்டு வருமா போல எல்லாம் படுகிறார்கள். பெரிய ராஜா ராஜான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு நாயகமாய் ஓட உலகுடனண்டவர் கருணாய் கவர்த்த காலர் சிதகி அபானைய பெருநாடு காண இன்னையிலே பிச்சதாம் கொள்வ திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோ. சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமா பாடு சொல்லும் பாட்ட. ஒரு நாயகமாய், ஒரு நாயக ரத்னத்தை போலே ஓட உலகுடனண்டவர், மகானமா இந்த லோகத்தையெல்லாம் ஆண்டு வரக்கூடியவன், லோகத்துக்கு தான் தான் தலைவன் சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒருத்தன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தா. பெரிய ராஜா அண்ணா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்து இப்படிப்பட்டவன் திடீர்னு என்னாச்சுன்னா, ஒரே நாள் தான் எதிரி நாட்டு ராஜா படையெடுத்து வந்தான். எல்லா ராஜ்யமும் போயிடுது. சைன்யத்தோட கொண்டு கூட்டிட்டு வந்தா, அடித்தார், ஒண்ணும் பண்ண முடியல இவனால, ராஜ்யம் எல்லாம் போயிடுது. ஒரே நாள்ல பிச்சைக்காரன் ஆகிடும். ஓடா உனக்கு ராஜ்யமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு காணி நிலம் கூட கொடுக்க மாட்டேன் சொல்லி அந்த எதிரி நாட்டு ராஜா மனவன் தெருவில் அமுச்சுட்டான். பார்த்தான் இந்த ராஜா கிட்ட ஒரு பைசா இல்ல, ஒரு பணம் இல்ல, தலையில முக்காடை போட்டுண்டு வீதியில நடந்து வந்துட்டு இருக்கான். என்ன பண்றது, சாப்பாடு வேற, வயிறு வேற பசிக்கிறது. இவ்வளவு நாளா நல்லா ராஜபோகத்தை தின்று தன்னை போல யாருமே கிடையாது என்று நினைத்து வாழ்ந்து வந்தவன். இப்படிப்பட்டவன் இப்போ ஒரே நாள்ல பிச்சைக்காரன் ஆயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. நீ பார்த்தா மூலையில ஒரு உடஞ்ச பானை இருக்குது. வாட்ட பானை, பானையினுடைய ஒரு அடிப்பாகம் மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்துட்டு இப்படி போவோம், தெரு தெருவா போவோம், யாராவது ஏதாவது போடுறாளான்னு பார்ப்போம், ஏதாவது பிச்சை போடுறாளான்னு பார்ப்போம் என்று புறப்பட்டான். இப்படி வீதியார நடக்க ஆரம்பிச்சா பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் அவகிட்ட போய் பிச்சை கேட்கறதுக்கே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அது தன்னால ராஜாவா இருந்தோம், எப்படா பிச்சை கேட்கறது அப்படின்னு நினைச்சு போயிட்டே இருந்த நேரத்துல என்னாச்சுன்னா, இவனுடைய கெட்ட நேரம். இவன் போன வீதின்னு பார்த்து வாசல்ல ஒரு கருப்பு நாய் ஒண்ணு படுத்து. கருப்பு நாய் என்னாச்சுன்னா, கருநாய் கவர்ந்த கால, அந்த கருப்பு நாயானது தூங்கும் போது கொட்டாய் விட்டுதோ என்னவோ தெரியல, அது வாயை திறந்து வச்சுட்டே தூங்கிட்டு இருக்கு. வாயை திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தா, இவன் நடந்து போனவன் கீழே கண்ணு தெரியாமல் அது கருப்பா வேற இருந்தது. நீங்க அமாவாசையோ என்னவோ தெரியல, அதனால சந்திரனும் இல்ல, வெளிச்சமும் இல்ல, இருட்டுல என்ன பண்ணான்னா அந்த நாயோட வாய் இருக்கே, அந்த வாயிலே கொண்டு போய் காலை வச்சு. வேற ஏதாவது இடத்துல காலை வச்சிருந்தா கூட நாயானது திரும்பி கடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ள எங்கேயாவது ஓடி இருக்கலாம். ஆனால் வாயிலேயே கொண்டு போய் காலை விட்டா என்னாச்சுன்னா பிடுக்குன்னு கடிச்சது. கடிச்சதோ இல்லையோ வலி பொறுக்க முடியல இவனால. உடனே கையில இருந்த பானையை கீழே போட்டான். சிதகிய பானை உடைஞ்சது. ஹோ ஹோ ராமான்னு கத்தினான். பெரிய சப்தத்தை எழுப்பினான். சப்தம் கேட்டதோ இல்லையோ, நாட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தவா, ராத்திரி வேலையில தூங்கிட்டு இருந்தவாள்லாம் அலறி அடிச்சுன்னு வீதிக்கு வந்துட்டான். யாரடா இவன் இந்த கத்துறான், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கையில பெரிய விளக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தா, கத்திட்டு அப்படி வீதியில விழுந்து கிடக்கா. நாய் கடிச்சு ரத்தம் வேற கொட்டுறது, அதோட அப்படி வீதியில படுத்துட்டு. யாருடா அவன், யாருன்னு தெரியலையே, முக்காடு போட்டுட்டு இருக்கானே. கிட்ட வந்தார் ஒருத்தர். முக்காடை திறந்து அந்த விளக்கு அப்படி முகத்துக்கு நேரம் காட்டினான் ராஜா. என்னடா இவன் நம்ம ராஜா என்ன தெரிவித்தார் ஒருத்தர். நேத்தி வரைக்கும் ராஜாவா இருந்தானே, இன்னைக்கு இப்படி பிச்சை எடுக்க வந்துட்டானே. ஒருத்தர் கூட இவனுக்கு சாப்பாடு போட கூட யாரும் இல்லை, இப்படி நாய் கடிக்க முடியா பிச்சை எடுக்க வந்துட்டானே என்று பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர். பெருநாடு காண என்ன, லோகத்துல எல்லாரும் பார்க்க முடியாது, இம்மையிலே இந்த பிறவியிலேயே பிச்சை எடுக்கும்படியா ஆயிடுச்சு. அதனால கடைசியில என்ன பண்றது, வெக்கி தலை குனிகிறான். பெரிய ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம், நான் இவ்வளவு காலம் ஒரே நாள்ல இப்படி ஆயிட்டோமே, இப்படி ஏழை ஆயிட்டோமே, தரித்திரம் ஆயிட்டோமே. நாட்டில யார் நம்மை ராஜா ராஜார் கொண்டாடினார்களோ, அடிபணிந்து கைங்கரியங்கள் பண்ணார்களோ, அப்படிப்பட்டவர்களே பார்த்து இகழும்படியாகணும் என்று வெக்கி தலை குனிகிறான். அப்படி தலை குனிந்து வருவதற்கு முன்பாக இப்பவே என்ன பண்ணுங்கண்ணா, இந்த அபிமானத்தெல்லாம் விட்டுடும். அழ்வார் உபதேசிக்கிறார். திருநாரணன் தோள் காலம் பெற சிந்தி தூய்மினோ. அதனால திருநாராயணன் எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை பற்றுங்கோள், அவனுடைய திருவடிகளே சரண் பற்றுங்கள், கட்டாயம் உங்களுக்கு உய்வு. சுவாமி நம்மாழ்வார் உபதேசிக்கிறார். 4ஆம் பத்திலே முதல் திருவாய்மொழியிலே இந்த பதிகத்தை திருநாராயணபுரத்திலே இருக்கக்கூடிய செல்லப்பிள்ளை எம்பெருமான் திருநாரணன் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார். சுவாமி எம்பெருமானார்னு வித்தாந்தம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான பதிகம். இந்த பதிகத்துல தெரிவிக்கிறாரே,
சுவாமி நம்மாழ்வார் அதை அறிந்தபடியாலே ராஜாக்கள் எல்லாம் அதை உணர்ற, ராஜ்யத்துல இருந்து என்ன பிரயோஜனம்னா கடைசியில அவமானம் தான் ஏற்படும் என்ற அந்த ராஜ்யத்தை எல்லாம் விடுகிறார்கள். அபிமான பங்கமாய் என்ற அந்த ராஜ்யத்தை விட்டு நின் பள்ளிக்கட்டில் கீழே, அபிமானத்தை விட்டு எம்பெருமானுடைய பள்ளிக்கட்டில் இருக்கே திருவடி கட்டில் கீழே படுத்துன்றான இந்த கட்டிலுக்கு கீழே அவர்கள் வந்து சேருகிறார். இவ்விடத்துல வந்தாதான் வாழ்ச்சி. பெருமானுடைய திருவடி தாமர்களுக்கு கீழே இருந்தால் தான் வாழ்ச்சின்னு எம்பெருமான் காலில் வந்து விடுறார். ஏன் இவளுக்கு ராஜ்யம் போச்சுன்னா எந்த ராஜா புடுங்கின்றானோ அவ காலிலேயே போய் விட வேண்டியதானே. எம்பெருமான் தான் எல்லோருக்கும் ராஜாவா இருக்கும். ராஜாதிராஜ சர்வேஷம், எல்லோருக்கும் ராஜாவா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். புடுங்கிட்டான், திருடன் எல்லாத்தையும் திருடின்னு போயிடுறான், கிரகத்துக்கு வரான், எல்லாத்தையும் கொள்ளை அடிக்கிறான், திருடின்னு போயிட்டான். திருடின்னு போயிட்டான்னா இவர் திருடு போன இவர் நேர போய் திருடன் காலிலேயே விழுந்து, திருடனே திருடனே கொஞ்சம் ராஜ்யத்தை கொஞ்சம் கொடுமை, கொஞ்சம் ராஜ்யத்தை கொடுமை அப்படின்னு அவன் காலில் விழுவானா, அல்லது போலீஸ் காலில் போய் விழுவானா? போலீஸோ அல்லது ராஜா கவர்மெண்ட் காலில் போய் விழுந்து ராஜாவே கொஞ்சம் திருடின்னு போயிட்டான், கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கி கொடு அவன் காலில் போய் விழுவானோ? அதே போலத்தான் எம்பெருமான் எப்படி இருக்கான், அரசனாக இருக்கிறான், காவலனாக இருக்கிறான், ஆனா அவன் காலில் வந்து விழுறான். ராஜாக்கள் எங்க ராஜ்யம் எல்லாம் போயிடுது, பெருமானே நீ தான் இனிமேல் ரட்சகன் எம்பெருமான் காலிலே வந்து விடுகிறார்கள். அப்படி எல்லாமா விழுந்தார்கள். கலத்த தேவதைகள்லாம் வந்து விழுந்தா தேவதைகள் என்ன பாடு, ராவணன் படாத பாடுபடுத்தினான். எல்லா தேவதைகளும் இருக்க விட்டான், இடத்திலே இருக்க முடியவில்லை. அதனால என்ன ஆயிட்டு, தேவதைகள் எல்லாம் ஓடினார்கள். குபேரனுக்கு அவன் லங்கையை பிடுங்கிட்டான். லங்கை என்பது குபேரனுடைய தேசம். அந்த குபேரனுடைய லங்கையை பிடுங்கி கொண்டான், தென்திசை பிடுங்கிட்டான், அவனுடைய புஷ்பக விமானத்தை பிடுங்கிட்டான், சைத்திர வனம் என்று அவனுடைய நந்தவனத்தை பிடுங்கிட்டான். எல்லாத்தையும் பிடிச்சுண்டு குபேரனை ஓடும்படியாக செய்தான். குபேரன் இடமில்லாமல் ஓடினான் அவ்விடத்திலே, அங்கிருந்து அவன் ஓடினான். அதே போல மற்ற தேவதைகள் எல்லாரும் அஞ்சு நடுங்கினார்கள். அவனன் எதிரில் ஒருத்தர் நிற்க முடியவில்லை. இப்படி அஞ்சு நடுங்கினார்கள். தங்கள் நிலமெல்லாம் போயிடுது. அக்னியானவன் தேவலோகத்துல இருக்க வேண்டிய அக்னி ராவணனுடைய சமையலறையில் நின்று இருக்கான். நின்று எல்லாருக்கும் வேர்வையை கொடுக்கக்கூடியவன் அவனே வேர்த்து விறுவிடுத்து தளிய பண்ணிட்டு இருக்கான். அக்னி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தேவதைகள் எல்லோரும் தங்கள் இருப்பிடத்தை இழக்கும்படியாக செய்தார். செய்த காலத்துல என்ன பண்ணா, கடைசியில அவ்வளவு காலம் அபிமானத்தோட அங்கள் தான் ராஜா, தேவதைகள் தான், நம்ம யார் என்ன செய்ய முடியும், ஒருத்தரும் ஒண்ணு செய்ய முடியாது. இப்படிப்பட்ட தேசத்துக்கு ராஜானான், இவ்வளவு தனிகன் நான் என்றெல்லாம் அகங்காரத்தோடைய கூடின தேவதைகள் எல்லாம் கடைசியில என்ன பண்ணா, அதெல்லாம் பறி போயிட்டு அகங்காரம். கடைசியில என்ன அகங்காரம் பண்ண முடியும், ராவணன் கொன்னுடுவான், உயிரோட இருக்கிறதே கஷ்டம் அப்படின்ற நிலைமை வந்துடுத்து. இதனால என்ன பண்ணா, கடைசியில எல்லாரும் எம்பெருமான் திருவடி தாமரையில வந்து விழுந்தார். இந்த எம்பெருமானை நீ ரட்சிக்க வேண்டும், நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் வந்து அர்த்தித்தார்கள். சகிதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய மதார்த்திபிகி நீ நகர் நீளறி வைத்தருளாய் என்று நின்னவென்னோர் கால் நிலம் தோய்ந்து தொழுவர். தேவதைகள் எல்லோரும் வந்து காலிலே விழுந்து பிரார்த்தித்தார்கள். பள்ளிக்கட்டிலின் கீழே கிடந்தார்கள். அவர்கள் கிடக்குமா போலே ராஜாக்கள் எல்லோரும் வந்து கிடக்கிறார்கள். தங்கள் அபிமானம் எல்லாம் தொலைய பெற்று பள்ளிக்கட்டில் கீழதான் வாழ்ச்சி என்று காலில் வந்து கிடக்கிறார். இவன் திருவடித்தாமர்கள் கீழதான் வாழ்ச்சியா இருக்கு. இவன் திருவடித்தாமர்களை விட்டு வேறு எங்கிருந்தாலும் வீழ்ச்சி, இவன் திருவடி நிழலே வாழ்ச்சி. தாழ்ச்சி மற்றெங்கும் தவெந்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி. சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், எங்கு போனாலும் தாழ்ச்சி, எல்லோரும் தாழ்த்துகிறார்கள். அதையெல்லாம் பரதன் விஷயத்துல பாக்குறோம். பரதன் விஷயத்துல என்ன, எல்லா இடத்துலையும் தாழ்ச்சி. எங்க போனாலும் முடிய தூக்கி தலையில வைக்கிறேன்றான். எல்லாரும் கிரீடத்தை தூக்கி தலையில வைக்கிறேன்றா. வந்தான் அயோத்திக்கு வந்தான், அயோத்திக்கு வந்தா தாயார் திருமுடிய தலையில வைக்கிறேன்றான். நான் கீழே அனுபவித்தோம், சுருங்க நினைவூட்டுகிறேன். அம்மா வந்தா கைகை வந்தா ராஜன் உத்திஷ்டோத்திஷ்ட ஹே ராஜன் அப்படின்னு முடிய தூக்கி தலையில வைக்கிறேன். ஐயோ நான் எம்பெருமானுக்கு அடிமை, ஏன் முடியை தூக்கி தலையில வைக்கிறேன், ஒரு காலத்தையும் கூடாது அப்படின்றான். உடனே வசிஷ்டர் வந்தார், நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றார். மறுபடியும் அவரிடத்துல பெரிய விஸ்வரமாக பேசி, இல்லை இல்லை நான் எம்பெருமானுக்கு அடிமை, ராஜ்யம் சாகம் ராமஸ்யா இத்தியாதிகளை எல்லாம் பேசி தன்னுடைய நாவீராலே பேசி பெருமானுக்கு அடிமைன்னு அவனுக்கு நிரூபித்து அங்கிருந்து புறப்பட்டு போனா. கோபெருமாள் என்னமோ ஒரு இடத்துல சந்தேகமா இருக்கு, ராமனிடத்துல எந்த தீய எண்ணத்தோட வரவில்லையே என்று பெரிய தம்முடைய சேனைகள் எல்லாம் சித்தப்படுத்தி இவரை கொல்ல வேண்டும், எப்படி கடந்து போயிடுறான்னு பாக்குறேன் என்று வார்த்தைகளை எல்லாம் சொல்றோம். அவனிடத்துல மறுபடியும் போய் இல்ல இல்லப்பா, ராமனிடத்துல நான் எந்த கெட்ட எண்ணத்தோடையும் வரவில்லை, நான் ராமனை வாழ்விக்க வேண்டும் வருகிறேன், திருப்பி ஆட்சியன் போனோம்னு வரேன் என்று அவனிடத்துல மன்றாடி பிற்பாடு அவ்விடத்துல இருந்து கிளம்பி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனா. பரத்வாஜ முனிவர், பரதனே என்ன எண்ணத்தோட வந்திருக்க, கச்சின்ன துஷ்டோ பிரஜசி ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மணா எம் தே மகதி சேனோ சங்காம் ஜனயதீவமே. அவர் தெரிவிக்கிறார், பரத்வாஜ முனிவர் கச்சின்ன துஷ்டோ பிரஜசி என்ன எண்ணத்தோட வந்திருக்க, இன்னும் கெட்ட எண்ணம் இல்லையே பரதனை, சேனையை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இன்னும் கெட்ட எண்ணம் இல்லையே அப்படின்றார். காலு மறிந்த முனிவர்.
பரத்வாஜர் சொன்ன உடனே மறுபடியும் பரதர், இல்ல இல்ல, ராமனிடத்துல எனக்கு பக்தி இருக்கிறது, அவனை மீண்டும் அழைத்து செல்லத்தான் வந்திருக்கிறேன் என்று மன்றாடி மறுபடியும் தன்னை பத்தி நிரூபித்து, நீ ஒவ்வொருத்தருக்கா தன்னுடைய நல்ல எண்ணத்தை பத்தி நிரூபிக்க வேண்டிய நிலைமை வந்து சேர்ந்தது பரதனுக்கு. ஏன் வந்தது? இவனுடைய திருவடி நீழலின் கீழே அவன் இல்லை. பொழுது கல்யாணமாய் வந்தானோ திருவடி தாமரை கீழே இல்லை. கிளம்பி 12 வருஷ காலம் மாமா வீட்டுக்கு போயிட்டான். இதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ராமாயணம் அவதரித்தது. புறப்பட்டு மாமா வீட்டுக்கு போனா 12 வருஷ காலம் ராமனுடைய திருவடி நிழலின் கீழே இல்லை. இல்லாதபடியால் என்ன ஏற்பட்டதுன்னா தாழ்ச்சி வந்து சேர்ந்தது. எல்லாரும் சந்தேகிக்கும்படியா வந்து சேர்ந்தது. எல்லாரும் இவன் தான் தாயாரை வச்சு வாங்கிட்டானோ, ராஜ்யத்தை அபகரித்தானோ, ராமனை கொல்றதுக்கு போறானோ என்று இவனுடைய எண்ணத்தை எல்லோரும் சந்தேகிக்க, இவன் எல்லோருக்கும் இல்லை, நான் நல்லவன் தான், பெருமானை கொல்வதே என்னுடைய அபிப்பிராயம் இல்லை என்று நிரூபிக்க வேண்டியபடியா நிலைமை வந்தது. எல்லாரும் தலையில தூக்கி முடிய வைக்கிறேன்னா முடி வேண்டாம் வேண்டாம் விளக்க வேண்டிய நிலைமை வந்தது. பிற்பாடு ராமனை விட்டு பிரிந்து 14 வருட காலம் பங்கதித்தஸ்து ஜடிலகா என்று கண்ணநீர் பங்கமாக கண்ணும் கண்ணீருமாக நந்தி கிராமத்திலே இருந்து கொண்டு ராமனுடைய வரவை எதிர்பார்த்து 14 வருஷம் காத்து கிடக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதற்கு காரணம் என்னன்னா 12 வருஷ காலம் ராமன் திருவடி நிழலின் கீழே இல்லை. பிரிந்து போயிருந்தான், கேகய தேசத்துல இருந்தான், அதனாலே பாடுபட்டான். அப்படி இல்லாமல் இவன் திருவடி தாமரின் கீழேயே இருந்தான். லக்ஷ்மணன் அவனை யாராவது சந்தேகப்படுறாள், இவன் திருவடி கீழே இருந்தான், இவன் கூடவே இருந்தான் 12 வருஷ காலம். எப்ப காட்டு கிளம்பினானோ இவன் கூடவே காட்டு கிளம்பிட்டான். காட்டு கிளம்பினபடியால எல்லாரும் என்ன பண்றான், லக்ஷ்மணன் ராமனை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான், தம்பினா லக்ஷ்மணன் போல இருக்கணும், பரதனை போல இருக்கக்கூடாது, லக்ஷ்மணனை போல இருக்கணும் என்று முதற்கண் சந்தேகப்படும்படியாக, அப்படி லக்ஷ்மணனை யாரும் சந்தேகப்படாமல் பரதனை சந்தேகப்படும்படியா ஏற்பட்டது. என்ன, லக்ஷ்மணன் திருவடி நிழலின் கீழே இருந்தான், அதனாலே வாழ்ச்சி எல்லாரும் கொண்டாடுறான். பரதன் திருவடி நிழலின் கீழே இல்லாமல் மாமாவினுடைய கிரகத்திலே 12 வருஷ காலம் இருந்தான், அதனாலே தாழ்ச்சி வந்து சேர்ந்ததுன்னு ஆச்சரியமா நம்முடைய பூர்வர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதனால என்ன காட்டப்பட்டதுன்னா அவன் திருவடி நிழலின் கீழே இருக்கணும். இருந்திருந்தான்னு சொன்னான். ஒருவேளை பரதன் 12 வருஷம் மாமா வீட்டுக்கே போல அயோத்தியிலே இருந்திருந்தான்னா கட்டாயம் இதை போல நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. ஏன்னா ராமணனை காட்டுக்கு போகவே விட்டுருக்க மாட்டான். ராமனை எப்படியாவது ராஜ்யத்திலே இருக்க வேண்டும் என்று நிர்பந்தித்து தாயாரை அப்போதே நிந்தித்து, நீர் இப்படி சொல்லக்கூடாது, உடைய வரத்தை திரும்பி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தித்து அவள் வரத்தை திரும்பி பெரும்படியாக செய்து மன்றாடி ராமனை ராஜ்யத்திலே அமர்த்தி இருப்பானே அன்றி காட்டுக்கு போக ஒரு நாள் விட்டுருக்க மாட்டான். ராமனே வேண்டாம், அப்பா ராட்சால கொல்லணும், அஜாமா இருக்கேன், அப்படியே போய் ராட்சால கொண்டுட்டு வரேன், இந்த ராஜாக்கள் மிகத்தை எல்லாம் வேட்டையாட போற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் டூர் போயிட்டு வர அப்படின்னு வேணா பரதன் கிட்ட சொல்லிட்டோ கிளம்பி காட்டுக்கு வேணா போயிட்டு வந்திருக்கலாமே தவிர இப்படி 14 வருடம் காட்டிலே இருக்க வேண்டும், மரமுறி மான்தோல் அணிந்து இருக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தோட ராஜ்யத்தை விட்டு ஒரு காலத்திலையும் சென்றிருக்க மாட்டான். அதுவோ அந்த தாழ்ச்சி பரதனுக்கு ஒரு காலத்திலையும் வந்து சேர்ந்திருக்காது. இப்படி பரதனுக்கு தாழ்ச்சி வந்து சேர்ந்ததுன்னா எல்லாரும் சந்தேகிக்கும்படியாக, நாட்டில பிரஜைகள் எல்லோரும் நிந்திக்கும்படியாக இப்படிப்பட்ட நிலைமை வந்து சேர்ந்ததுன்னா அதற்கு காரணம் அவனுடைய பள்ளிக்கட்டிலின் கீழே இல்லாதபடியால். அந்த குறை தீர இப்பொழுது பள்ளிக்கட்டிலின் கீழே வந்து சேர்ந்தோம். ஆண்டாள் தெரிவிக்கிறார், வெளியில இருந்தா தாட்சிதான், அதனால உன் திருவடி தாமரை கீழே வந்து பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பாறு போல் வந்து தலை பெய்தோம். சங்கம் சங்கம்னா கூட்டம்னு அர்த்தம். ராஜாக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக இருக்கிறா போலே வந்து தலை பெய்தோம் என்று தெரிவிக்கிறாள். அவர்கள் எல்லோரும் எப்படி தங்களுடைய அபிமானத்தை எல்லாம் அகங்காரத்தை எல்லாம் இழந்து கூட்டம் கூட்டமாக உன் திருவடி தாமரையிலே வந்து விழுகிறார்களோ அதை போல நாங்களும் வந்துட்டோம். வந்து தலை பெய்தோம் என்று தெரிவிக்கிறாள் என்றால் தலை பெய்தோம்னா என்ன, விடத்திலே விழுந்த பிற்பாடுதான் நிம்மதி ஏற்பட்டு. இவ்வளவு காலம் நிம்மதி இல்லை இந்த லோகத்திலே, பிறந்து பிறந்து எவ்வளவு ஜென்மங்கள், அனாதிகாலம், காலத்துக்கு முடிவு உண்டா, முடிவே கிடையாது. அனாதி காலம் வெகு காலமாக இந்த லோகத்திலே மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கும். இப்படி பிறந்து எல்லா இடத்தையும் அவ்வளவு கஷ்டங்கள் இந்த லோகத்திலே கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு. பிரபல பிறவி பிரபல பெருமாளிலே செய்ய இறந்தவர்கள் நாம். இந்த சம்பந்த ஞானமே
அறிவில்லாமல் இழந்தோம் என்கிற இடமிங்கே சம்சோரமோகிற பெருங்கடலிலே விழுந்து நோபடா தெரிவிக்கிறாரே. பெருமானை விட்டு பிரிந்திருக்கோன்ற இழவு கிடையாது. இழவில்லாமல் சம்சாரமாகிற பெரும் கடல் பெரிய இந்த சமுத்திரத்திலே விழுந்து நோபடா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கும் இங்கோ அப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். கஷ்டப்படுறோன்னே தெரியல. இப்படி தெரியாமல் எல்லா இடத்திலையும் புக்கு தெரிந்து உண்மையிலேயே ராஜகுமாரனாக இருக்கக்கூடிய நமக்கு பிராப்தி உண்டு. எம்பெருமானை சென்று அடைவதற்கு பிராப்தி உண்டு. தகுந்திருக்கிறோம். அவனுக்கு பிள்ளையாக எல்லா சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள். ஆனால் அப்படி அனுபவிக்காமல் இந்த லோகத்திலே இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த சம்சாரத்துல பிறந்துருக்கும். அப்படி இவ்வளவு காலம் பிறந்து வந்த நாம் இப்பொழுது கடைசியா வந்து சேர்ந்திருக்கோம். வந்து தலை பெய்தோஹோ, இப்ப வந்தோமே, என்ன ஆச்சரியம் இது. ஒரு குழந்தை பெரிய கும்பமேளா தெரிவிக்கிறார்களே, கங்கையில பெரிய உற்சவம் நடக்கிறது, பெரிய விழா நடக்கிறது. அப்படிப்பட்ட விழாவுக்கு ஒரு பிராமண பிரஜையை அழைத்துக் கொண்டு சென்று இருக்கிறார். அப்பனார் தாயார் பிராமண குலத்திலே பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை கூட்டிட்டு போறார். போனா அந்த கும்பமேளா கூட்டத்துல குழந்தை எங்கேயோ தொலைஞ்சு போயிடும். தொலைஞ்சு போனா கடைசியில அந்த குழந்தையை ஒரு வேடன் வளர்க்கிறார். வேடன் கையில அகப்பட்டுக் கொள்கிறது. வேடனானவன் வளர்க்கிறான். வேதம் ஓதி வளர வேண்டிய குழந்தையானது தகா பச்சா, வெட்டு குத்து கொல்லு என்று இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வளர்கிறது. எம்பெருமானை பற்றி அறிய வேண்டிய குழந்தையானது வேட்டையாடுவது எப்படி, முகங்களை பிடிப்பது எப்படி, இதையே அறிந்து கொண்டு வளர்கிறது. வளர்ந்து நன்னா வளர்ந்துடுறது. 25 வருஷ காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளருது. வளர்ந்த பிற்பாடு கடைசியில யாரோ ஒருத்தர் இதை தெரிஞ்சவர் வந்து சொல்றார். ஒரு நாள் அந்த புள்ள வந்து நிக்கிறான். நிற்கும் போது வேடன் வேட்டையாடக்கூடியவன் வந்து நிக்கிறான். இப்பொழுது இந்த பிராமண பிதாவை பார்த்து சொல்றார், இந்த பாருபா, இவன் தான் உன் புள்ள வேடனே, இவர் தான் உங்க அப்பா. இப்ப மேடால நீ தொலைஞ்சுட்ட, நான் எடுத்து வளர்த்தேன் என்று அந்த வேடனுடைய அப்பாவே சொல்றான். அப்ப எவ்வளவு வருத்தப்படுவார் அவன். சோ இவ்வளவு காலம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். பிராமண குலத்திலே வளர்ந்திருக்க வேண்டிய நாம் இப்படி கஷ்டப்பட்டு இந்த லோகத்திலே இப்படி திரிந்தோமே, கடைசியில இப்ப வந்து சேர்ந்தோமே, ஒரு வழியா கடைசியில தகப்பனாருடைய கிரகத்தில வந்து சேர்ந்தோமே என்று அவன் ஆனந்திக்குமா போலே அண்டாள் ஆனந்தித்து இவ்விடத்திலே தெரிவிக்கிறாள். வந்து தலை பெய்தோ, கடைசியில இப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். சம்சாரத்திலே அங்குமிங்கும் தெரிந்தவர்கள் ஒரு வழியாக பெருமான் திருவடித்தாமர்களே வந்து விழுந்தோம் தெரிவிக்கிறாள். பரதாழ்வான் சொல்லுமா போ. பரதன் கடைசியில அவ்வளவு தாழ்ச்சிக்கு பிற்பாடு சித்திரக்கூட்ட மலைக்கு போய் சேர்ந்தார். சித்திரக்கூட்ட மலையில போய் தூரத்துல ராமன் இருக்கக்கூடிய இடம் கூடிய இடத்தை பார்த்தவாறே சித்திரகூடத்துக்கு வந்தோம் அறிந்தவாறே இப்போதான் அவனுக்கு சாந்தியே ஏற்பட்டது. மன்யே பிராப்தாஸ்மதம் தேசம் பரத்வாஜோயம் அப்ரவீத் தெரிவிக்கிறான். எப்பொழுது எங்க சேர வேண்டியமோ அந்த சேர வேண்டிய இடத்தை வந்து சேர்ந்தோம். இப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். எவ்வளவு தாட்சி வர வழிகள். எவ்வளவு பேர் நம்முடைய தலையில முடியை வைக்க நினைத்தார்கள். எவ்வளவு பேர் நாம் ராமனை கொல்ல வேண்டும்னு வருகிறோம்னு நினைத்தார்கள். இப்பொழுது இதற்கு மேல அந்த நினைவெல்லாம் இருக்காது. இப்படியோ கடைசியாக சுத்தி திரிந்து அங்குமிண்டோ எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துடும் என்று நினைத்தான் பரதாழ்வான். அதை போலே நினைக்கிறார்கள் இந்த பெண்கள் எல்லோரும் ஆண்டாள் கோஷ்டியினர். இப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். வந்து தலை பெய்தோ, இவ்வளவு காலம் கீழே துக்கித்துக் கொண்டு இந்த சம்சாரத்திலே பிறந்து போந்த நாம் ஒரு வழியாக அவன் திருவடித்தாமர்களே வந்து விழுந்தோம். என்ன சேர்த்தி இருக்கக்கூடியது, என்ன ஆச்சரியம். நாம் எவ்வளவு தாழ்ந்தவர்கள். எம்பெருமானோட இப்படி சேரப்பெற்றோமே, வந்து தலை பெய்தோம் ஆச்சரியப்படுகிறாள். அண்ட இந்த சேர்த்தி எப்படி ஏற்பட்டது. எவ்வளவு தாழ்ந்தவர்கள் நாம் போய் ராமனோட சேரப்பெற்றோமே, என்ன சேர்த்தி, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் என்று ஆச்சரியப்படுகிறான். இதான் காலத்தில் ஆச்சரியப்பட்டாள் சீதா பிராட்டி. அனுமான் அவன் போய் சொன்னான் சீதா பிராட்டின் இடத்துல, கொலை ராமன் வந்திருக்கான், நடந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் சொன்னான். அனுமான் குரங்களோட சேர்ந்த சுக்ரீவனோட அக்னி சாட்சிகமாக ஏகம் துக்கம் சுகம் ஜனோடு கைகுலுக்கி கொண்டார். கைகுலுக்கி கொண்டு அவருக்காக வாலியை கொன்றார். வாலியை கொண்டு அவர் எல்லோரும் குரங்களும் ராமனும் சேர்ந்து உண்மை தேடுகிறோம்னு சொன்னவாறே ஆச்சரியப்பட்டாள் சீதா பிராட்டி. இப்படி நடந்தது. சீதா பிராட்டி என்ன ஒரு சேர்த்தி. குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எப்படிதான் சேர்த்தி நடந்தது. எப்படி நடந்ததுன்னே தெரியலையே. எல்லோரையும் சேர்த்து வைக்கக்கூடிய நாம் இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு சேர்த்தி நடந்திருக்காது போல இருக்கே. பிராட்டி நினைக்கிறார், நான் கூட இப்படி நடந்திருக்காது போல இருக்கே. என்ன ஒரு சேர்த்தி. குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி சேர்த்தி நடந்தது. எப்படி குரங்கும் மனிதரும் போய் எங்கேயா சகாவா ஆவாளா போல ராஜ்யத்துல பார்த்தது உண்டா, லோகத்துல பார்த்தது உண்டா. குரங்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி சேர்த்தி நடந்தது என்று ஆச்சரியப்படுகிறாள் சீதா பிராட்டி. இதை சொல்ற அனுமான் அவனை ஆச்சரியப்பட்டான். தெரிவித்தாள் சீதா பிராட்டி, இது எப்படி நடந்ததுன்னு தெரியலையே. ஆச்சரியப்பட்டாள். இவன் சொன்னான், வாஸ்தவம் வாஸ்தவம். ராம சுக்ரீவயோர் ஐக்கியம்
தேவ்யேவம் சமஜாயதா. ஹனுமான் தெரிவித்த வார்த்தை ராம சுக்ரீவயோர் ஐக்கியம். என்ன ஒரு ஆச்சரியம். அவனும் ஆச்சரியப்படுறான். கேட்ட சீதா பிராட்டி அவள் ஆச்சரியப்படுறான். சொல்கிற அனுமான் அவன் ஆச்சரியப்படுறான். ராம சுக்ரீவயோர் ஐக்கியம். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஐக்கியம் நடந்தது. ஐக்கியம் நடந்து என்னை போய் அனுப்பினார்களே. தேவி ஏவம் சமஜாயதா. இதை போல நடந்ததே. நான் இடத்திலே வந்து ராமனை பத்தி சொல்லும்படியாக அவனுடைய குணத்தை சொல்லும்படியாக அந்தப்புற பரிகரத்திலே ஒருத்தனாம்படியா நடந்தது. எனக்கு அருகதை உண்டா? ராமனோட பேசுவதற்கு கூட அனர்கனாக இருக்கக்கூடியவன் குரங்கு ஜாதியிலே பிறந்தவன் நான். இப்படிப்பட்ட நான் அந்தப்புற கோட்டியிலே சேர்ந்தேன். அந்தரங்கமா கைங்கரியம் செய்யக்கூடிய கோட்டியிலே சேர்ந்தேன். பெருமான் உமக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிந்த விற்த்தாந்தங்கள் அதெல்லாம் என்கிட்ட சொல்றேன். சொல்லி அந்தரங்கமாக இருக்கக்கூடிய மோதிரம், அந்த மோதிரத்தை கையில கொடுக்குறேன். நான் சரி, மோதிரம்ன்றது எப்படி இருக்கக்கூடியது? அந்தரங்கமா இருக்கக்கூடியது. சீதைக்கும் ராமனுக்குமே தெரிந்த பல விற்த்தாந்தங்களை உள்ளடக்கிய மோதிரம். இது ராமன் கொடுத்த காலத்துல எல்லிருத்தான் மோதிரம் கண்டு சீதா பிராட்டி ஆனந்தப்படுறான். இந்த மோதிரத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். ஏன் அப்படின்னா மோதிரத்தை வைத்து ஒரு அற்புதமான விற்த்தாந்தம் நடந்தது காலத்திலே. சமயம் அந்த புறத்திலே ராமனும் சீதையும் உட்கார்ந்து இருந்தா. ரெண்டு பேருக்கும் பிரணய ரோஷம். பிராட்டி சீதா பிராட்டி அவள் தன்னுடைய நெத்தியில அப்படி குங்குமம் இட்டு இருந்தா. குங்குமம் இட்டு இருக்கும் போது ராமன் அப்படி விளையாட்டா அப்படி கிட்ட போனா அப்படி குங்குமம் இட்டுட்டே இருந்தா. அப்படி கை அப்படி லேசா அப்படி தட்டிடும். தட்டினா அந்த குங்குமம் அப்படி அசைஞ்சு விடுச்சு. அசைஞ்சா சீதை கோவம் கொடுத்து தானா சும்மா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் விளையாட்டா சும்மா விளையாடிட்டே இருக்க. சும்மா வந்து இப்படி கையை தட்டி விடுவேளா? குங்குமம் இட்டுக்கும் போது போய் கையை தட்டி விடுவேளா? முக்கியமா இட்டு இருக்கேன் இப்படியா பண்ணுவேன்? உங்க கூட இனிமே நான் பேச மாட்டேன். போங்க, சும்மா எப்ப பார்த்தாலும் இப்படி விளையாடிட்டே இருக்க. நான் பேசுறதே இல்லை இனிமே உங்க கூட அப்படின்னு பேசாமல் அப்படி மூஞ்சியை திருப்பி உட்கார்ந்தான். பார்த்தான் ராமன். ராமனு சொல்லி பார்த்தான். என்னடி எல்லாம் இல்லடி, சும்மா விளையாட்டா அப்படி பண்ணேன்டி. என்னடி உன் குப்பத்தை அழிக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? இல்ல சும்மா அப்படி விளையாட்டா தட்டி விட்டேன், அதான் கோவப்படாத, பேசாமல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தான். சொல்லி பார்த்தாலும் சீதா பிராட்டி கேட்கல. அப்படி முகத்தை திருப்பிட்டு அதெல்லாம் முடியாது, பேச மாட்டேன். பிரணய ரோஷம், காதல் கோபத்தினாலே அப்படி முகத்தை திருப்பிட்டு உட்காந்து பார்த்தான் ராமன். நீ பெரிய பேசலன்னா நான் பெரிய பேசுவேனா? நானும் பேச மாட்டேன் போ அப்படின்னு இவனும் அப்படி முகத்தை திருப்பிட்டு உட்காந்தான். ரெண்டு பேரும் அப்படி முகத்தை திருப்பிட்டு உட்காந்துருக்கா. ரெண்டு முகமும் பார்த்துன்னு உட்காந்துருக்கு. பார்த்தான் ராமன். நடாது இப்போ எவ்வளவு நேரம்டா இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறது, இவளும் பேச மாட்டேங்கிறா, நாமும் கூடையா அபிமானத்தை விட்டு போய் பேசணுமா? சரி என்ன பண்றது, ஏதாவது ஒண்ணு பண்ணி இவளை எப்படியாவது பேச வைக்கணும். நாம பேசினாலும் பேச மாட்டா போல இருக்கு, ஏதாவது பண்ணி பேச வைக்கணும். ரொம்ப சாமர்த்தியசாலி. என்ன பண்ணான்னா அப்படியே அமைதியா கையில மோதிரம் போட்டுருந்தான். மோதிரத்தை இப்படி மெதுவா கழட்டினான். மெதுவா அவளுக்கு சீதைக்கு தெரியாம இப்படி கழட்டிட்டே வந்தான். கழட்டிட்டே வந்து அப்படி கீழே டமால்னு போட்டுட்டான். தெரியாத போல இப்படி டமால்னு போட்டான். போட்டதோ இல்லையோ, போட்டானோ இல்லையோ, டங்குன்னு கீழே வந்து விழுந்தது மோதிரம். பார்த்தாலோ இல்லையோ அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தா, பேசாமல் இருந்தான். திடீர்னு மோதிரம் விழுந்த சத்தம் கேட்டுது அறையில. இப்படி திரும்பி பார்த்தா ராமான பேரை போட்ட மோதிரம். அந்த மோதிரம் கீழே விழுந்துருக்கு. பார்த்தாலோ இல்லையோ உடனே அவள் கேட்டா, இந்த மோதிரத்தை போய் கீழே போட்டுட்டு, இது மாமனார் போட்ட மோதிரம் என்ன? எங்க அப்பா போட்ட மோதிரம், மோதிரத்து மேல எவ்வளவு அலட்சியம், இதை போய் இப்படி கீழே போடுறே அப்படின்னு பேசிட்டே திரும்பினா சீதை. ராமன், அப்பா பேசினியா? இதுக்குதான் போட்டேன் மோதிரத்தை. இப்ப தெரிஞ்சுதா இப்படி பேசினியா? பேச மாட்டேன் முகத்தை திருப்பிட்டு இருந்திய, இப்ப பேசினியா அப்படின்னான். அதுக்குன்னு இப்படியா? மாமனார் போட்ட மோதிரம்னா இலக்காரமா? எங்க அப்பா எப்படி போட்ட மோதிரம் போட்டிருக்காரு, ராமனு இல்லு இருத்த கைக்கு மோதிரம் போட்டிருக்க, அந்த மோதிரத்தை போய் நீங்க கீழே போடுற போடுவேடா அப்படின்னு கேட்டாள் சீதை. வேணா பேசி நன்னா பேசு, இதுக்காகத்தான் போட்டேன், நன்னா பேசு என்று பேசி பிற்பாடு அப்படி சேர்ந்தார்கள். ரசமாக ஒரு விற்த்தாந்தத்தை பெரியோர்கள் காட்டுகிறார்கள். அப்படி அந்த புறத்திலே நடந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் உள்ளடக்கின மோதிரம் அது. அந்த மோதிரத்தை அல்லவா என் கையில கொடுத்த, என் கையிலே கொடுத்து அனுப்பும்படியாக அப்படி அந்த புற பரிகரத்திலே ஒருத்தனாகும்படியா உண்மையிலேயே இளைய பெருமகள் லக்ஷ்மணனுக்குத்தான் இந்த அதிகாரம். இந்த லக்ஷ்மணனை போலே என்னை பாவித்து அவர் என்ன பண்ணார்னா மோதிரத்தை கொடுத்தார். அந்தரங்கமான சரித்திரத்தை எல்லாம் சொல்றாரு. பிராட்டி என்ன பண்றான்னா லக்ஷ்மணனுக்கு கூட தெரியாத விற்த்தாந்தங்களை எல்லாம் சொல்ற. ஆச்சரியம், இது எப்படி நடந்தது? தேவி ஏவம் சமஜாயதா. இது நடந்தது என்ன ஆச்சரியம். இதை போலே குரங்குக்கு ஒரு பெரிய பதவி உண்டா? ஒரு குரங்கை போய் இப்படி அந்தப்புற பரிகரத்திலே சேர்த்து தூதனாக அனுப்புவது என்பது உண்டா? இது நடந்தது என்ன ஆச்சரியம் என்று அனுமான் ஆச்சரியப்படுகிறான். ஆச்சரியப்படுமா போலே இவர்கள் ஆச்சரியப்படுறான். வந்து தலை பெய்தோ, இந்த ராமன் காலில் விழுந்தோமே, இது என்ன சேர்த்தி ஆச்சரியம் அல்லவா? ராமனோடே நாம் சேர்ந்தது இவ்வளவு காலம் இந்த சம்சாரத்திலே தெரிந்த நாம் ராமனோடே சேரப்பெற்றோம்னு சொன்னா என்ன ஒரு ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்து சேர்ந்ததேன்னு ஆச்சரியப்படுகிறாள் ஆண்டாள். வந்து தலை பெய்தோம். சரி வந்துட்டேள்ளவா, ரொம்ப சந்தோஷம், கிளம்பி போக வேண்டித்தானே. வந்தேள், காலில் விழுந்துட்டேள், காரியம் நிறைவேறியது, இனிமே என்ன பண்ணணும், இதுக்காக மறுபடியும் நின்றுட்டே இருக்க கேட்டான் ராமன். கேட்டவாறே தெரிவித்தாள் ஆண்டாள். இல்ல வந்தது எதுக்காக தெரியுமா?
உடைய திருப்பள்ளி எழுச்சியை சேவிக்க வேண்டும். கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போலே, கிங்கினி வாய்ச்செய்தா என்று கிங்கினியை போலே. கிங்கினின்றது அது முழுசா மூடி இருக்காது, முழுசா திறந்தும் இருக்காது. அதை போல இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருக்கண்கள். முழுசா மூடியும் இல்ல, முழுசா திறந்தும் இல்ல. பெருமானுடைய சுவாதந்திரியத்தினாலே அந்த கண்களானது அப்படி மூடி இருக்கு. ஆனால் பிராட்டி சீதா பிராட்டி பக்கத்துல இருந்து காரியம் பண்ணுங்க வந்திருக்கா, பாவம் காரியம் பண்ணுங்க அப்படின்னு புருஷகாரம் பண்றதுனால அவளுடைய ஸ்பர்ஷத்தினாலே கண்களானது திறக்க வேண்டும் நினைக்கிறது. சுவாதந்திரியம் மூடணும்னு சொல்றது. அதனால முழுசா மூடவும் இல்ல, முழுசா திறக்கவும் இல்லை. இதே போல எம்பெருமானுடைய இவர்களுடைய அபராதத்தை பார்த்தவாறே, குற்றத்தை பண்ணிட்டு போயிருக்கோம் என்பதை நினைத்தவாறே, ஆனா அது இவ்வளவு அபராதம் பண்ணிட்டு வந்திருக்கா என்று கண்கள் மூடன்னு நினைக்கிறது. ஆனால் தன்னுடைய அபராத சகத்துவம் என்கிற குணம், அபராதங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை, அந்த குணம் என்ன பண்றதுன்னா கண்ணை திறக்கும்படியாக செய்கிறது. பெருமானுடைய மேன்மை குணங்கள், சுவாதந்திரியம் முதலான குணங்கள் கண்ணை மூடணும்னு சொல்றது. நீர்மை குணங்கள், வாத்சல்யம் முதலான குணங்கள் கண்ணை திறக்க வேண்டும் சொல்றது. அதனால பாதி மூடி இருக்கு, பாதி திறந்திருக்கு. அப்படிப்பட்ட கண்கள், அந்த கண்களை என்ன பண்ணணும்னா கிங்கினிவா செய்த தாமரை பூ போலே, தாமரை பூவை போலே இருக்கக்கூடிய கண். தாமரை பூ போலே செங்கன். தாமரை பூ அது எப்படி கார்த்தால வந்தாதான் விழிக்குமோ அதை போல இருக்கும் உடைய கண். தசரத மன்னவன் தெரிவித்தார், உன்னுடைய பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கான்? ஊனசோடச வருஷோமி ராமோ ராஜீவ லோச்சனா யுத்தயோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சக ராட்சசைஹி. விஸ்வாமித்திரன் வந்து கேட்ட, ராமனை அனுப்பணும்னு கேட்ட. கேட்ட காலத்துல தசரதன் சொன்னான், ராமன் எப்படி தெரியுமா இருக்கக்கூடியவன்? ராமோ ராஜீவ லோச்சனா, தாமரை கண்ணன் ராமன் அப்படின்னு சொன்ன. அதுக்கு என்ன அர்த்தம்? தாமரை கண்ணன்றதுக்கு என்ன அர்த்தம் கீனா? தாமரை எப்படி இருக்கு கீனா? கார்த்தால வந்தா நன்னா விகசிக்கிறது. காலை பொழுதிலே விகசிக்கும் தாமரை. சாயங்காலம் 6 மணி ஆயிடுது, சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டான்னா தாமரை ஆனது மூடிடும். அதை போலதான் எங்கள் பிள்ளைகள். தாமரை போல கண்கள்னு சொன்னா கார்த்தால வந்தா தான் கண்ணு திறக்கும். ராத்திரி வேலை ஆயிடுத்துன்னா கண் தன்னடையே மூடிடும். 6 மணிக்கு மேல தன்னடையே தூங்கி போயிடுவா. இவ்வளவு சின்ன வயசு, தாமரையை போல கண் இருக்கு. ராத்திரி வேளையில தன்னடையே கண்களானது மூடிக்கொள்ளும். அப்படிப்பட்ட கண்களை உடையவரை போய் ராட்சசர்களோட யுத்தம் பண்ண சொல்றீங்க. ராட்சசா எப்படி இருக்கா? நிஷாச்சரர்கள் இன்னே பேரு. ராத்திரியில தான் அவ அங்கும் இங்கும் உலாவுறது. ராத்திரி தான் பலமே ராட்சசர்களுக்கு. எப்பொழுது ராத்திரியில தான் காரியம் பண்ணுவா, பகல்ல காரியமே பண்ண மாட்டா. ராத்திரி தான் இம்சிப்பவர்கள். ராட்சசர்களும் சரி, வியாதிகளும் சரி. வியாதி எப்ப வரும்னா ராத்திரில தான் வரும், கார்த்தால வரவே வராது. ராத்திரி திடீர்னு சில சமயம் பல்வலி வந்துடும். எழுந்துடுத்தா எழுந்திருப்பார், படுக்கையில எழுந்திருப்பார், பல்லு வலிக்கிறதே பல்லு வலிக்கிறதே. பக்கத்துல ஆத்துக்காரியை போட்டு எழுப்புவார், பல்லு ரொம்ப வலிக்கிறதுடி அப்படின்னு எழுப்புவார். ஆமா ஆமா, சும்மா எப்ப பார்த்தாலும் பல்லு வலி கால் வலின்னு எத்தையாவது உன்னை சொல்ல வேண்டியது. எல்லாம் அப்படி பல்ல அப்படி கையால அந்த பல்ல அப்படி இடிக்கிட்டு படுங்கோ, எல்லாம் வலி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பி அவன் என்ன குரட்டை விட்டு தூக்கிவிடும். இவருக்கா பல்வலி, படுகிறார், அப்படி திரும்பி பாக்குறார், இப்படி திரும்பி பாக்குறார், என்ன பண்ணாலும் வலி போவே மாட்டேங்குது. இன்னும் கையை பிடிச்சு பிடிச்சு பாக்குறாரு. அது ராத்திரி வியசனம், ராத்திரி படாத பாடுபடுறார். இருக்காரு. கார்த்தால 6 மணிக்கு விடிஞ்ச உடனே முதல்ல எந்த டென்டிஸ்ட் தரப்பானோ உடனே அவர்கிட்ட போயிட்டு முதல்ல அவர்கிட்ட போய் முதல் வேலையா இந்த பல்வெளியை காட்டி சரி பண்ணிவிட்டு அப்படின்னு நினைச்சுட்டே இருக்காரு. கார்த்தால எப்படா வரும் பார்த்துட்டே இருக்காரு. ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை. கார்த்தால விடிஞ்சு 10 மணிக்கு நன்னா பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு டாக்டர்கிட்ட போலான்னு பார்த்தா அப்ப பல்வலி சரியா போயிடும். என்னடா அது, ராத்திரி முழுக்க பல் வலிச்சுட்டு கார்த்தால பல்வலியே இல்லை. டாக்டர்கிட்ட போனா எந்த பக்கம் வலின்னு கூட இவருக்கு மறந்து போயிடும். டாக்டர் ஏதோ ஒரு பல்லு வலிச்சது, எந்த பல்லுன்னு தெரியல. டாக்டர் பார்த்துட்டு பல்லாம் நல்லா தானே இருக்கிற மாதிரி இருக்கு, போயிட்டு திருப்பி வலி வந்தா வாங்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறேன். மறுபடியும் ராத்திரி வந்தா மறுபடியும் பல்வலி வருது. போலத்தான் வியாதிகள் எல்லாம் ராத்திரியில தான் பலத்தோட இருக்கும். அதே போலதான் ராட்சசர்களும் ராத்திரி வந்தால்தான் பலத்தோட காரியம் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ராட்சசர்களோட போய் என்னுடைய பிள்ளை யுத்தம் பண்ண சொல்றீங்க. அவன் தாமரை கண்ணன் அல்லவா, ராத்திரியில கண்கள் மூடிக்கொள்ளும். அப்படிப்பட்டவனை போய் ராட்சசர்களோட யுத்தம் பண்ண சொல்லுகிறீரே, இது சேர்மோன்னு தசரதன் கேட்டான். அப்படிப்பட்ட தாமரை கண்களாகையாலே இவர்கள் எப்படி வந்திருக்கா? அதிகால வேளையில வந்திருக்கா. அதனால இன்னும் திறக்கல. அந்த கண்களானது மூடிக்கொண்டிருக்கிறது. தாமரை பூவை போலே சிவந்திருக்கக்கூடிய கண்கள். அந்த கண்களை என்ன பண்ணணும்னா திறக்க வேண்டும். காலை பொழுதாயிடுத்து, நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதனாலே கிருபையோட அந்த கண்ணை திறக்க வேண்டும். செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாமோ. சிரிச்சிருதே கொஞ்சம் கொஞ்சமா திறக்கணும். ரொம்ப திறந்தா பெரிய கிருப்பா வெள்ளம் அது வந்ததுன்னா நாங்க தாங்க மாட்டோம். சிறிது சிறிதாக திறக்க வேண்டும். சாத்யமோக பிரதத்தம், பொறுக்க அனுபவத்தை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரேடியா திறந்துடக்கூடாது. ஊர்ல ஒரு வயசானவர் இருந்தார்.
வயசானவர் ஒரு லாட்டரி டிக்கெட் போட்டு வச்சிருந்தார். லாட்டரி சீட்டுல 20 வருஷமா அவருக்கு எதுவுமே விழுந்ததே கிடையாது. 20 வருஷம் அவனும் ரொம்ப நாளா அந்த லாட்டரி சீட்டை போட்டே வச்சிருந்தார். எப்பவும் போடுவார். 20 வருஷமா ஒண்ணுமே விழுந்தது கிடையாது. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு கோடி விழுந்துடுச்சு. பார்த்தா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஐயோ நடாத 1 கோடி விழுந்துடுச்சோ, இது அவருக்கு சொன்னா என்ன ஆகுமோ, அவரே ஹார்ட் பேஷண்ட், பிபி பேஷண்ட், அவர்கிட்ட போய் எப்படி சொல்றது அப்படின்னு அந்த ஃபேமிலி டாக்டர் இருந்தா, நம்ம டாக்டர் அவரை அழைத்தா, குடும்ப வைத்தியரே போல அவருக்கு லாட்டரியில 1 கோடி விழுந்திருக்கு, சொன்னா அவர் நெஞ்சுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு, எப்படி எடுத்து சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவர் சொன்னார், இதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க, இதெல்லாம் நான் சாமர்த்தியசாலி, நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அந்த டாக்டர் நேரா வந்த அந்த வைத்தியர் அந்த வயசானவர் கிட்ட வந்த, என்ன வயசானவரே எப்படி இருக்கீர், சுகமா இருக்கீரா அப்படின்னு கேட்டேன். அவரோ டாக்டரே நான் நல்லா இருக்கேன், நீர் எப்படி இருக்கீர் அப்படின்னு விசாரிச்சேன். விசாரிச்ச பிற்பாடு அவர்கிட்ட சொன்னேன், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். டாக்டரை சொன்னேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த லாட்டரி டிக்கெட் ஒண்ணு போட்டு வச்சிருக்கீரு, அதுல ஒருவேளை திடீர்னு ஒரு நாள் ஒரு 5000 ரூபாய் விழுது, என்ன பண்ணுவீர் அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே அவர் சொன்னார், அந்த வயசானவர் சொன்னார், லாட்டரி டிக்கெட்ல 10 பைசா விழாது டாக்டரே, நானும் 20 வருஷமா போட்டு வச்சிருக்கேன், ஒன்னும் விழாது, போட்டு வைப்போம்னு வச்சிருக்கேன், அவ்வளவுதான், ஒன்னும் விழாது அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த டாக்டர் கேட்டார். இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லு, கேட்கிற கேள்வி பதில் சொல்லுமே, விழுந்தா என்ன விழலன்னா என்ன சொல்லுமே, என்ன பண்ணுவீர், 5000 விழுந்தா என்ன பண்ணுவீர் கேட்டார் டாக்டர். கேட்ட உடனே பார்த்தார், இந்த வயசானவர் பார்த்தார், 5000 விழுந்தால சரி என் பேரனுக்கு கொடுத்துடுவேன், கொடுத்து ஏதாவது வாங்கிக்கூடா, பிறந்த நாளைக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவேன். அப்படியா, சரி 10,000 ரூபாய் விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீர் கேட்டார் டாக்டர். 10,000 ரூபாய் எல்லாம் விழாது டாக்டரே சொன்னார் இந்த வயசானவர். விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க சொல் அப்படின்னு. 10,000 ரூபாய் விழுந்தால் அதை எடுத்து என் பேத்தி கொடுத்துடுவேன், நான் ஏதாவது ட்ரெஸ் வாங்கிக்கோ இல்ல வேற என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு என் பேத்திக்கு 10,000 ரூபாய் கொடுத்துடுவேன் அப்படின்னு. அப்படியா, சரி 1,00,000 ரூபாய் விழுது என்ன பண்ணுவீங்க கேட்டேன். 1,00,000 ரூபாயா, 1,00,000 ரூபாய் எடுத்து என் பையனுக்கு கொடுத்துடுவேன், எனக்கு கொடுத்தோ நான் சௌக்கியமா இருக்கட்டும் நான் அவனுக்கு கொடுத்துடுவேன் சொன்னாரு. ஐயா சரி 10 லட்சம் விழுது என்ன பண்ணுவீங்க கேட்டார் டாக்டர். 10 லட்சம் விழுதா, 10 லட்சம் விழுந்தா அதை எடுத்து என்னுடைய பெண்ணுக்கு கொடுத்துடுவேன், சுகமா இருக்கட்டும் அப்படின்னு, பெண் பாவம் அவ கஷ்டப்படுறா, அவளுக்கு 10 லட்சம் கொடுத்துடுவேன் கேட்டார். சரி 50 லட்சம் விழுது என்ன பண்ணுவீர் சொல்லு அப்படின்னு கேட்டார். 50 லட்சம் எல்லாம் விழாது டாக்டர் அப்படின்னு சொல்லு. இல்ல இல்ல சொல்லுமே, 50 லட்சம் விழுது என்ன பண்ணுவீர் கேட்டார் டாக்டர். 50 லட்சம் விழுதா, 50 லட்சத்தை எடுத்து என்னுடைய 2வது பிள்ளை அவனுக்கு கொடுத்துடுவேன். 2வது பிள்ளை அவன் ஏழ்மையில இருக்கான், மத்த முதல் பிள்ளையாவது ஏதோ பிசினஸ் எல்லாம் பண்றான், 2வது பிள்ளைக்கு அவ்வளவு பணம் கிடையாது, அவனுக்கு கொடுத்து வீடு ஏதாவது கட்டிக்கூடா, இன்னும் கல்யாண வேலை ஆற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி 50 லட்சத்தை அவனுக்கு அடுத்த டாக்டர். சரி கடைசியா கேட்கிறேன், உமக்கு 1 கோடி விழுது என்ன பண்ணுவீர் கேட்டார் டாக்டர். வயசானவர் சொன்னார், 1 கோடி விழுதா, 1 கோடி விழுந்ததுன்னா அதை எடுத்து உமக்கு கொடுத்துடுவேன் சொன்னார் வயசானவர். கேட்டாரோ இல்லையோ டாக்டர், கேட்ட டாக்டர் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து, இவருக்கு ஹார்ட் அட்டாக் வராத சொல்லணும்னு வந்தார், சொன்னா அவருக்கு என்னாச்சுன்னா அவர் கடைசியில என்னது எனக்கு 1 கோடியா அப்படின்னாரு, நெஞ்ச பிடிச்சு டாக்டரை கொண்டுட்டார். 4 பேர் சேர்ந்து டாக்டரை தூக்கிட்டு போகும்படி ஆயிடுச்சு. அவர் என்னன்னா அந்த வயசானவர் 1 கோடி விழாதுன்ற நம்பிக்கையில 1 கோடி விழுந்து அவங்க கொடுத்துடுவேன், இவர் கடைசியில ஹார்ட் அட்டாக்ல டாக்டர் விழுந்துட்டார். வேடிக்கையா சொல்லுது, அந்த டாக்டர் எப்படி படிப்படியா அவருக்கு சொல்லணும்னு போனாரோ, ஒரேடியா சொல்லிட கூடாது இவருக்கு ஆபத்து வந்துடும், படிப்படியா சொல்லணும் போய் கடைசியில தானே விழுந்தார். அதை போல எம்பெருமான் அவன் படிப்படியாக நீ கண்ணை திறக்க வேண்டும், ஒரேடியா அவனுடைய கிருபையை காட்டினேன்னு சொன்னா எங்களாலே பொறுத்து கொண்டிருக்க முடியாது, அதனாலே சிறுகு சிறுகாக உன்னுடைய கண்ணை திறக்க வேண்டும் பிரார்த்திக்கிறாள். சிறுச்சிறிதேயம் மேல் விழியாவும் எங்கள் மேலே விழிக்க வேண்டும், நீ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் உடைய கண் எப்படி இருக்கு அப்படின்னா, திங்களைப் போலேயும் இருக்கிறது, ஆதித்யரை போலேயும் இருக்கிறது, ஆதித்யரை போலே வெப்பத்தோட கூடியிருக்கிறது. அடுத்து பரதாழ்வான் கிளம்பி போனான், சித்திரகூட பருவத்துக்கு போனான். போகக்கூடிய காலத்துல ராமன் எப்படி இருந்தான்னா அபித பாவகோபகம், அபித பாவகோபமானு பாவகம் சூரியனை போலே தப்பித்துக் கொண்டிருந்தான், அக்னியை போலே தப்பிச்சுட்டு இருந்தான், கண்களெல்லாம் அப்படி நெருப்ப போல இருந்து. ஏன் அப்படின்னா கோபம். ஆனா பரதனை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு சொன்னா அங்கேருந்து நம்ம பெரிய நாட்டு பிரஜைகளை எல்லாம் கூட்டி நம்ம தேடி வந்திருக்கானே, தேவதைகளுக்கு பண்ணி கொடுத்த பிரதிஜைக்கு இது எதிராக அல்லவா இருக்கிறது. தீமை ராஜ்யத்துக்கு போயிட்டோம்னா எப்படி தேவதைகளை ரட்சிப்பது, எப்படி ரிஷிகளை ரட்சிப்பது, இவனத்தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு சொன்னா இவன் என்னவோ பெருசா நாட்டு பிரஜைகள் எல்லாம் கூட்டிட்டு வரானே, எப்படி இவர்களை பார்த்தும் இவர்களுக்கு காரியம் செய்யாமல் இருப்பது, செய்யத்தகாத காரியத்தை செய்கிறான் என்கிறபடியாலே கோபம் இருந்தது. அதே சமயத்துல அவன் வந்தவாறே அவனிடத்துல இந்த கோபத்தை காட்டினானா தான், காட்டவே இல்லை. வந்தவாறே திங்களை போல இருந்தான், சந்திரனை போல. ஐயோ பாவம்னா இது காலில் விழற வரைக்கும் கோபத்தோட இருந்தா, காலில் விழுந்தவாறே ஐயோ பாவம்னா இப்படி கதறுகிறானே, தன் தலையிலே பாரதந்திரியம் மட்டுமே இருக்க வேண்டும், சுதந்திரியத்தை ஏற்க மாட்டேன் ஏற்க மாட்டேன்னு காலில் விழுந்து புரண்டு அழுகிறானே நம்முடைய தம்பியானவன்.
அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்மால திரும்பியும் போக முடியாது, எப்படி இவனுக்கு கிருபை செய்வது என்று தயையோடே சந்திரனை போலே குளிர்ந்த திருவுள்ளத்தோடே பார்க்கிறான். கோபத்தோட இருக்கான், குளிர்ச்சியோட இருக்கான். தம்முடைய அடியார்களை ரட்சிப்பதற்கு எதிராக யாரும் நின்றார்கள்னா கோபத்தோட இருக்கான். அதே சமயத்துல அடியார்கள் இடத்துல குளிர்ச்சியோட இருக்கான். கோபத்தோட பரதாழ்வான இடத்துல காரியம் பண்ணல, கோபத்தின் விளைவு ஏதாவது காரியம் பண்ணனா, இந்த காரியம் பண்ணல. அதே சமயம் கோபத்தோட ராட்சர்களை அழிச்சுட்டான். ராட்சர்களுக்கு சூரியனை போல இருந்தான், ரிஷிகளை மிசித்தபடியாலே அவர்களை அழித்தான். ஆனால் பரதன் ஆசிரித்தனானபடியாலே அவனை திங்களைப் போலே பார்த்து ரட்சித்தான், கடாட்சித்து ரட்சித்தான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிரபாவம் உண்டு ராமனுக்கு. சந்திரனைப் போலையும் இருக்கக்கூடியவன், சூரியனைப் போலையும் இருக்கக்கூடியவன். எதிரிகளுக்கு சூரியனைப் போல, அடியார்களுக்கு சந்திரனைப் போலே. சந்திரகாந்தோனம் ராமன், சந்திரனைப் போலே பிரகாசிக்கிறான் ராமன். அப்படி திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போலங்கன். அப்படிப்பட்ட அழகிய கண்கள், அந்த கண்களாலே கண்கள் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியல். அந்த அங்கன் ரெண்டு கண்ணை கொண்டும் எங்களை நீ பார்ப்பையானால், கட்டாட்சிப்பையானால், எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் எல்லாம் போயிடும். உடைய கண்ணாலே பார்த்தால் போரும், இந்த கட்டாட்சம் பட்டதுன்னா போரும், எங்களுக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் எல்லாம் போயிடும். சாபம் சாபம்னா என்ன? பாபம்னா அதற்கு பிராயச்சித்தம் உண்டு. ஏதேனும் பிராயச்சித்தத்தை செய்து பாபத்தை போக்கிக் கொள்ளலாம். ஆனால் சாபம் என்பதற்கு பிராயச்சித்தமே கிடையாது, அனுபவித்தே தீர்க்க வேண்டும். அனுபவித்தால் மட்டுமே போகும். அப்படிப்பட்டதற்குத்தான் சாபம்னு பேர். அப்படிப்பட்டது எங்களுடைய சாபம். என்ன சாபம் தான்? இந்த சம்சாரமாகிற சாபம். இந்த சம்சாரத்துல இருக்கோமே, இதுதான் எங்களுடைய சாபம். இந்த சாபம் எப்படி போகும்னா உன்னுடைய கண்ணாலே போகும். காலத்துல அப்படி எல்லாமா போயிட்டு சபரியானவள் கொண்டாடுகிறாள். சக்ஷுஷாதவசௌஞேன பூதாஸ்மி ரகுணந்தனா பாதமூலம் கமிஷ்யாமி யானகம் பரியசாரிஷம். சபரி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. சக்ஷுஷாதவசௌஞேன, உன்னுடைய ரெண்டு கண்கள் இருக்கிறதே பெருமானே, சௌஞேனான அழகிய திருக்கண்கள். இந்த திருக்கண்களாலே நீ பார்க்க வேண்டும். பூதாஸ்மி ரகுணந்தனா, பார்த்து என்னை புனிதராக ஆக்க வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய பிராப்தி பிரதிபந்தங்கள் எல்லாம் போடும். அடைவதற்கு நான் என்னுடைய ஆச்சாரியனுடைய திருவடியை அடைவதற்கான தடை எது? தடைனா இந்த சரீரம். இந்த சரீரம் தடையா இருக்கு. நீ பார்க்கணும், உன்னுடைய அழகிய திருக்கண்களாலே பார்த்தால் இந்த சரீரம் போயிடும். சரீரம் போயிடுதுன்னா அதற்கு மேலே நீ ஒரு காரியம் பண்ண வேண்டாம். அதுக்கு மேல நான் ஆச்சாரியன் திருவடியில போய் அடைச்சு பாதமூலம் கமிஷ்யாமி, நீ பரமபதத்தை கொடுன்னு எம்பெருமானத்திலே கேட்கல. சபரியானவள் என்ன பண்ணா அப்படின்னா, அவள் ஆச்சாரியனை பற்றினபடியாலே அவருடைய திருவடி தாமரைகளுக்கு தானே போயிட்டான். ஆச்சாரியன் திருவடி அடைந்தார், அதுல இருந்துதான் பேரே வந்தது. ஆச்சாரியன் திருவடி அடைந்தார், சிஷ்யர் ஆச்சாரிய பரமத்துக்கு போனார்னு சொல்லதே இல்லை. வைகுண்ட பிராப்தி அடைந்தார், பெருமாள் திருவடி அடைந்தார்னு யாரையும் சொல்றது இல்ல. எல்லாரும் என்ன சொல்றோம்? ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு சொல்றோம். என்ன சபரிதான் சொன்னான். தெரிவித்தாள்னா பெருமான் அவனிடத்துல பரமத்தை குளிர் பிரார்த்திக்கவில்லை. நான் பரமத்துக்கு போய் சேர்கிறேன், ஆச்சாரியனுடைய திருவடி பலத்தாலே கட்டாயம் பரமத்துக்கு போயிடுவேன் என்று நினைத்தாள் சபரியானவள். சபரி மோட்சஸ்ய சாட்சி பூதா கொண்டாடுகிறார் வேதாந்த தேசிகன். சபரியினுடைய மோட்சத்துக்கு சாட்சியா இருந்தான், வெறும் ஐ விட்னஸ். ராமன் என்ன அப்படின்னா வெறுமன் நின்று பார்த்துட்டு இருந்தான், போராடா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான், அவ்வளவுதான் பண்ணானே தவிர ராமன் வேறு எதையும் செய்யவில்லை. அதனாலே அவனை பார்த்து தெரிவிக்கிறாள், நான் போய்கிறேன், மதமூலம் கமிஷ்யாமி, நான் ஆச்சாரியனுடைய திருவடித்தாமர்களை போய் சேர்கிறேன். நீ என்ன தெரியுமா பண்ணணும்? உன்னுடைய கண்களாலே பிராப்தி பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் இது போகும்படியாக பார்க்கணும், நோக்கணும். அதற்கு மேலே வேண்டியதில்லை, இந்த சரீரம் தொலையும்படியாக நீ பார்ப்பாயாக என்று பிரார்த்திக்கிறாள் சபரி. அதற்கு சேர பார்த்தான் பெருமான். மதமு விடத்திலே பூதாஸ்மி என்று அவரை பூதராக்கும்படியா, பூதன்னா என்ன, புனிதையாக்கும்படியாக பார்த்தான் பெருமான். சரீரம் போகும்படியா பார்த்தான். சமணி விதுர ரிஷிபத்னிகளை பூதராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு சாபமிழிந்தென்ன பண்ணுமிரே. ஆச்சரியமான சூர்ணிகை ஆச்சார திகத்திலே அழகிய பெருமாள் பெருமாள் நாயனார் கொண்டாடுகிறார். ஸ்ரமணி விதுர ரிஷிபத்னிகளை, ஸ்ரமணி என்று சபரி, அந்த சபரியை ஷமணி ஷமணி தர்ம நிபுணாம் அபிகச்சேதி ராகவா. ஷமணி இருக்கிறாள், தர்மத்திலே இருக்கக்கூடியவள், அவளை சென்று பார்ப்பாயாகான்னு சொல்லி அனுப்பினான் கபந்தன். அவன் சொல் கேட்டு வந்து பார்த்தான் ராமன். அப்படிப்பட்டவளை புண்டரீகாட்சன் தன்னுடைய தாமரை கண்களாலே நெடுநோக்கு இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே என்றாளே, அதை போலே பார்த்தான். பார்த்தபடியாலே அவளை பூதராக்கினான், புனிதையாக ஆக்கினான். சபரியை அவளுடைய விரோதியான சரீரம் தொலையும்படியாக பார்த்தான். அப்படிப்பட்ட கண்களாலே எங்களையும் பார்க்கணும். சாபமிழிந்தென்ன பண்ணுமிரே, அந்த கண்பார்வை என்ன பண்ணும்? சாபத்தை எல்லாம் போக்கிடும்தான், தோஷத்தை எல்லாம் போக்கிடும்.
அமலங்களாக விழிக்கும் மைம்புலனும் அவன் மூர்த்தி. சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறாரே, அமலங்களாக விழிக்கும், மலமெல்லாம் போகும்படியாக, தோஷம் போகும்படியாக விழிக்கிறான் பெருமான். அதை போல உன்னுடைய திருக்கண்களாலே நீ என்னை நோக்க வேண்டும். நோக்கினாய் சொன்னார், பாவமெல்லாம் தொலைய பெறுவோம், தொலைந்து உன்னுடைய திருவடித்தாமர்களை பெறுவோம். கள் மேல் சாப விழிந்து, சாபம் போகும்னு தெரிவிக்கிறாள். அல்லது சாபம்னா என்ன அர்த்தம்னா, என்னை விட்டு பிரிந்திருக்கிறோமே விரகம், இதுதான் சாபம். இந்த பிரிந்திருக்கக்கூடிய சாபமானது அது தொலைய வேண்டும். யாருக்கு தொலைந்தா போலேனா, அகல்யைக்கு தொலைந்தா போல. நின் பள்ளிக்கட்டில் கீழே நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து, உடைய திருவடித்தாமர்களுக்கு கீழே எங்களை சேர்த்து கொண்டாய் என்று சொன்னால் எங்களுக்கு இருக்கிற சாபம் எல்லாம் போயிடும். காலத்துல அகல்யைக்கு அப்படி அல்லவா சாபம் இருந்தது. கௌதமர் சாபம் கொடுத்து சென்றிருந்த அகல்யை நீ கண்ணுக்கு புலப்படாதபடியாக வாயு ரூபத்திலே இருப்பாய். வால்மீகி ராமாயணத்துல வாயு ரூபத்திலே இருப்பாய்னு சாபம் கொடுத்தாருன்னு இருக்கு. மற்ற ராமாயணங்கள்ல எல்லாம் அவள் கல்லாக இருப்பாள் என்று சாபம் கொடுத்தாள்னு இருக்கு. அப்படி கல்லாக இருப்பாய்னு சாபம் கொடுத்தார். வாயு ரூபத்திலே யாருக்கும் புலப்படாமல் இருப்பாய்னு சாபம் கொடுத்தார் கௌதம முனிவர். கணவராக இருக்கக்கூடியவர். அவர் சபித்தார் அகல்யை. சபித்தபடியாலே கல்லாக கிடந்தாள் அகல். அப்படிப்பட்ட அகல்யை அந்த வழியா போயிட்டு இருந்தான். அபிரான் புறப்பட்டு மிதிலைக்கு சென்று கொண்டிருந்தான். மிதிலைக்கு செல்லக்கூடிய வழியிலே இந்த அகல்யை பார்த்தான். அகல்யா போய் விஸ்வாமித்திரர் காட்டுகிறார், இடத்துல அகல்யை இருக்கா, உடைய திருவடி துகளாலே இவளை தீண்ட வேண்டும் என்று தெரிவிக்க, ராமனுடைய திருவடி துகள், திருவடியில இருக்கக்கூடிய பொடி இருக்கிறதே திருவடி பொடி, அந்த பொடி பட்டபடியாலே அவள் பெண்ணாக ஆனாள். திருவடி துகள் பட்டபடியாலே அவளுக்கு இருந்த சாபம், கௌதம முனிவர் கொடுத்த சாபமானது நீங்கியது. சாபம் வைத்து பெண்ணாயிட்டார். விழுந்தாள விடத்திலே ஆச்சரியமாக கொண்டாடுகிறது. ஹனுமன் நாடகம் என்ற அற்புதமான ஒரு காவியம் பார்க்கிறோம். ஹனுமான் அவரே எழுதின ராமாயணம். ஹனுமானே ஒரு ராமாயணம் எழுதினார். ஹனுமன் நாடகம்னு ஒரு காவியம் கிடைக்கிறது, ஒரு ராமாயணம் கிடைக்கிறது. அதுல சில ஸ்லோகங்கள் மட்டும் கிடைக்கிறது, பூர்ணமா இல்ல, சில ஸ்லோகங்கள் கிடைக்கிறது. ஹனுமன் நாடகத்திலே ஒரு அற்புதமான ஸ்லோகம், சாலயாமி தவ பாத பங்கஜம் நாததாரு திருஷலோக்கிமந்தரம் மானுஷீகரண சூர்ணமஸ்திதே பாதயோரிவ தவ பிரதீரியசி. ஆச்சரியமான ஸ்லோகம். முகப்பெருமாள் அவன் தெரிவிக்கிறான். அவன் தெரிவிப்பதாக அனுமன் நாடகத்திலே கொண்டாடுகிறான். ராமன் அவன் ஓடத்திலே ஏட வேண்டும். கங்கை கரையில வந்தா சிங்கிபேரபுரத்திலே ராத்திரி தங்கினான். தங்கின முகப்பெருமாள் அடுத்த நாள் காலை எழுந்திருந்தான். எழுந்திருந்து அந்த கங்கையை தாண்டி போக வேண்டும் புறப்பட்டு வந்தான். இந்த காலத்துல குகன் ஓடத்தை ஓட்டின்னு வந்தான். ஓடத்தை ஓட்டின்னு வந்து நிறுத்தினான். ராமன் ஓடத்துல ஏற போறான். ஏற போகும்போது குகன் ஓடியே வந்தான். ஓடியே வந்து, ராமனே ஏறாத, ஒரே நிமிஷம் நில்லு 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 அப்படின்னு தடுத்தான். தடுத்த உடனே ராமன், என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். இல்ல ஒரே நிமிஷம் நில்லும் அப்படின்னு நிக்கா சொன்னான். நிக்கா சொல்லிட்டு நேர கங்கைக்கு போனா ஒரு குடம் தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து இவருடைய திருவடி தாமர்களை அலம்பினான். சாலயாமி தவ பாத பங்கஜம், உடைய திருவடி தாமர்களை அலம்பறேன், கொஞ்சம் பொறுத்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கும். ஏன் தெரியுமா, உடைய திருவடி தாமர்கள்ல இருக்கக்கூடிய துகள் என் ஓடத்துல படக்கூடாது. நாத தாருதிருஷலோ கிமந்தரம், நாதனே தலைவனே, கல்லாக இருந்தால் என்ன, மரமாக இருந்தால் என்ன, கல்லுக்கும் மரத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டோ? ஏன் அப்படின்னா, கல்லு பெண்ணா எடுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அகல்யையை உன்னுடைய திருவடி துகளாலே தீண்டினேன், துகள் பட்டபடியாலே கல்லு பெண்ணா எடுத்து. கல்லே ஒரு அழகான பெண்ணாயித்துன்னு சொன்னா, நன்னா அழகா இருக்கக்கூடிய மரம் இது பெண்ணா எடுத்துனா என்ன பண்ணுறது? உடைய திருவடி துகள் பட்டபடியாலே இது பெண்ணா எடுத்துனா என்ன பண்ணுறது என்று தெரிவிக்கிறான். பெண்ணா எடுத்துன்னா ரெண்டு விதத்திலே ஆபத்து. ஒரு ஆபத்து, இந்த ஓடத்தை வைத்துதான் நான் ஜீவிக்கிறேன். ஓடம் இருக்கிறபடினால்தான் எல்லாரும் இந்த கங்கையெல்லாம் கடத்தி எதிர்கரையில போகும்படியா பண்ணி அதை என்னுடைய ஜீவனமாக கொண்டு இருக்கிறேன். என்னுடைய ஜீவனம் போயிடும், சோத்துக்கு வழி இல்லாமல் போயிடும் இந்த ஓடம் பெண்ணா எடுத்துனா. அது ஒரு ஆபத்து. இன்னொரு ஆபத்து என்னன்னா, என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சான்னா அவ்வளவுதான், இதுமே உயிரோட இருக்க முடியாது. இது தெரிஞ்சான்னா என்ன ஓடன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள், ஏதோ ஓடத்தை ஓட்டுறேன் கங்கையில போயின்னு சொல்லிட்டு இருந்த, நீ ஓட்டுற லட்சணம் எனக்கு தெரிஞ்சது, அது ஓடமே இல்லையா, உண்மையிலேயே பெண்ணா? நீ எப்பெல்லாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் ஓடமா இருக்கு, எப்பெல்லாம் நினைக்கிறியோ உன்னோட சேர்ந்து அனுபவத்தை பண்றதா அந்த பெண்ணானது? அப்படி ஒரு பெண்ணை அங்க வச்சுட்டு இருக்கியா? நீ என் பெண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா இனிமேல் எனக்கு சோறு கிடைக்காது. ஆட்சி இந்த மாதிரி துரத்தி விட்டுடுவா என்னுடைய பெண்டாட்டி, அதை போல பண்ணிட்டு போயிடாது. ராமனே, உன்னுடைய திருவடித்தாமர்கள் துகள் பட்டுதுன்னா ஓடமே பெண்ணாயிடும். அதனாலே மானுஷீகரண சூர்ணமஸ்திதே, உன்னுடைய திருவடி துகள் எப்படி இருக்கக்கூடியது, மானுஷீகரண சூர்ணம் என்று பெண்ணாக்க வல்ல சூர்ணம் உன்னுடைய திருவடி துகள், எல்லாரையும் பெண்ணாக்க கூடியது அப்படின்னு தெரிவிக்கிறேன்.
என்ன பெண்ணாக்கக்கூடியதுன்னா என்ன அர்த்தத்தை காட்டுகிறார்? ஓ ஹனுமான் போய் இதை போல சொல்லுவாரா? ஓடத்தை பெண்ணாக்கினான், கல்லை பெண்ணாக்கினான், அதை போல ஓடத்தை பெண்ணாக்கினான். என்ன அர்த்தத்தை காட்டுகிறார்? இந்த திருவடி தாமர்கள் என்ன பண்றதுன்னா அந்த திருவடி துகள் இருக்கே எல்லாரையும் பெண்ணாக்குகிறது. இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள்லாம் நான் நான் என்ற அகங்காரத்தோட கூடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஸ்திரீ பிராயர் ஆகும்படியாக செய்கிறது எம்பெருமானுடைய திருவடி தாமர்கள். கந்தல் கழிந்தால் சர்வர்க்கும் நாரினாம் அவஸ்தை வரக்கடவதா இருக்கும் என்று சூர்ணிகை பார்க்கிறோம். கந்தல் கழிந்தால் இந்த சரீரம் போயிடுது. நான் பரவத்துக்கு போனா என்ன, எல்லாருக்கும் பிராட்டியினுடைய அவஸ்தை, நாரினாம் உத்தமையினுடைய அவஸ்தை என்று எல்லாரும் பிராட்டியை போலே, ஸ்திரீயை போலே, பெண்ணை போலே அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். எல்லாரும் அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பிராட்டியை போலே ஸ்திரீயா மாத்திடுறான். அவனுடைய திருவடி தாமர்கள் கீழே சேர்த்துக் கொள்கிறபடியாலே அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடிகீர் வாழ்மின் அருள் கொடுக்கும் படிக்கேடில்லா பெருமானை பழன குருகூர் சடகோபன். சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடுகிறார். திருவேங்கடமுடையார் நிற்கிறார். திருவடியாலே காலில் விழுங்கோ சொல்லிட்டு இருக்கான். காலை கீழே காட்டிட்டு இருக்கான். இன்னொரு திருவடியாலே அப்படி தொடைய பிடிச்சுட்டு இருக்கான். என்ன காட்டுற பெருமாளுக்கு ஆர்த்ரிடிஸா? 23 மணி நேரம் நிக்கிறேன், ஒரே முக்தி எல்லாம் வலிக்கிறது, இப்போ நிக்க விட்டுட்டா இந்த டிடி இருக்காரா, என்ன பண்றது அப்படின்னு பெருமாள் சொல்றாரா? அப்படின்னா அது அர்த்தம் கிடையாது. எதுக்காக அப்படி காலை தொட்டு இருக்கான் அப்படின்னா, உழந்தாளமாக வற்றி கொடுக்கிறேன், என்னுடைய திருவடிகள்ல விழுங்கோ, உழந்தாளமா சம்சாரத்தை வச்சு விடுறேன். காலில் விழுந்தேன்னு சொன்னா இந்த சம்சாரம் உழந்தாளமா வத்திடும். அதனால உங்களெல்லாம் பெண்ணா மாத்தி விடும். பரவத்துல போனா எல்லாரும் பெண்களைப் போலே மாறிவிடுகிறார்கள். அதனால என் திருவடி துகளை பட்டதுன்னு சொன்னா எல்லாரும் பெண்ணாடுவேள், அதனால காலில் வந்து என்று காட்டிக்கொண்டு நிற்கிறான் திருவேங்கடமுடையான். அதைத்தான் காட்டுகிறது இந்த ஸ்லோகமானது. மானுஷீகரண சூர்ணம். எம்பெருமானுடைய திருவடித்தாமர்கள் எப்படி இருக்கக்கூடியது? மனுஷீகரணம், பெண்ணாக ஆக்கக்கூடிய சாமர்த்தியத்தோட கூடின சூர்ணம். இந்த சூர்ணம் அது பாதையோர் வித்தி தவ கதா பிரதீரியசி என்று உங்களுடைய திருவடி தாமர்களுக்கு இப்படிப்பட்ட பிரபாவம் உண்டு என்பது எல்லோரும் அறிந்ததுன்னு புகன் கொண்டாடுகிறான். ஆச்சரியமான ஸ்லோகம் பார்க்கிறோம் அனுமன் நாடகத்திலே. அப்படி அகல்யினுடைய சாபம் அதை போக்கினான். ஆச்சரியமா கொண்டாடுறான். போஜ சம்புவிலே போஜராஜன் அவன் சம்பு ராமாயணத்திலே கொண்டாடுகிறான். இப்படி இருக்கிறது தெரியுமா எம்பெருமானே? துக்கே சுகேச்ச ரஜயேவ பபூவ ஹேது கொண்டாடுகிறான். துக்கே சுகேவ, துக்கத்துக்கும் சுகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் காரணம் என்னன்னா ரஜயேவ பபூவ ஹேது. ரஜஸ் இருக்கே அதுதான் துக்கத்துக்கும் காரணம், சுகத்துக்கும் காரணம். துக்கத்துக்கு காரணம் என்ன? ரஜஸ், ரஜஸ்னா ரஜோகுணம்னு அர்த்தம். ரஜோகுணத்தினாலே காரியம் செய்தாள் அகல்யை, அதனாலே இவளுக்கு துக்கம் வந்தது, சாபம் வந்தது. என்ன காரியம் பண்ணா எதனால சாபம் வந்ததுன்றத நாளை தினம் தெரிவிக்கிறேன். ஆனா இந்த சாபத்துக்கு காரணம் ரஜஸ், ரஜோகுணத்தினாலே காரியம் பண்ணா அதனால துக்கம் வந்தது. சுகத்துக்கு காரணம் அதுவும் பெருமானுடைய ரஜஸ்ன்னு சொன்னா இடத்திலே திருவடி துகள்னு அர்த்தம். இந்த திருவடி துகளினாலே சுகம் வந்து சேர்ந்தது, அதனாலே சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாள்னு ஆச்சரியமா பல பேர் கொண்டாடும்படியாக அகல்யா சாபத்தை போக்கினார். அதனால எம்பெருமான் காட்டக்கூடிய அர்த்தம் என்ன? அகல்யா சாபத்தை போக்கிறான், உடனே போய் சீதா விவாகம் பண்ணிக்கொண்டு சீதையை போய் கல்யாணம் பண்ணினா, அதே போல தன்னுடைய திருவடி துகள்களாலே நம்முடைய சாபத்தை எல்லாம் போக்குகிறான். அகல்யை அவர் கல்லாக இருந்தபடியாலே தன்னுடைய கணவரான கௌதமர் அவரை விட்டு பிரிந்திருந்தாள் அகல்யை. அப்படி பிரிந்திருந்த சாபத்தை போக்கி அகல்யையும் கௌதமனையும் சேர்த்து வைத்தார். அதே போல நமக்கு இருக்கக்கூடிய சாபம் என்னன்னா எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கையாகிற சாபம், விரகம் இருக்கே, பெருமானை விட்டு பிரிந்திருக்கிறது இருக்கே, அதுதான் சாபம். அந்த சாபத்தை தன்னுடைய திருவடி துகளாலே போக்குகிறான். போக்கி சீதையை கைப்பிடித்தா போலே நம்மை கைப்பிடிக்கிறான். இந்த ஆத்மாவோட விவாகம் நடக்கிறது. நம்ம எம்பெருமான் கை கொள்ளுகிறான், பரமபதத்துக்கு அழைத்து செல்கிறான் என்பதுதான் அகல்யா சாப விமோசனத்துக்கும் சீதா கல்யாணத்துக்கும் தாத்பரியம்னு ஒருவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதைத்தான் பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் பிடத்திலே. இன் பள்ளிக்கட்டில் கீழே நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழித்து, உன்னுடைய பள்ளிக்கட்டில் கீழே எங்களை வைத்துக் கொண்டு உன்னுடைய திருவடி துகள் அது எங்கள் மேலே படும்படியாக ரட்சிப்பையானால் எங்களுக்கு இருக்கக்கூடிய சாபம் போயிடும். சாபம்ன்றது நோடே சேர்ந்தில்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய விரகமாகிற சாபம். அந்த சாபம் தீரப்பெற்று உடே சேரப்பெறுவோம். இப்படி தேவரீர் சாபத்தை போக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய அத்தியாச்சரியமான பாசுரம் 22ஆம் பாசுரம். தொடர்ந்து 23ஆம் பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை நாளை தினம் இந்த ஓட்டில் அனுபவிக்க பிரார்த்தம் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். மாறி மலமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விடித்து
பேரிமயிறு பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூரிடமெந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா கோயில் நிங்கரே போந்தருளி கொப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருள் ஏலோர் எம்பாவாய் அண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் திருவாடி பூரத்து சகத்துதித்தாள் வாழியே திருப்பாவம் பொதும் செப்பினாள் வாழியே ஆழ்வார் பெற்றெடுத்த பெண்புள்ள வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 43 வாழியே இரங்கற்கே கண்ணி முகந்தளித்தாள் வாழியே அருவாரும் திருமல்லி வளநாடி வாழியே பண்புதுவனகற்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே